Amen. Sound கேட்கலையே. Amen. ஏன் நிற்போமா? ஒரு நிமிடம் தயவு செய்து எல்லாரும் தெய்வ சமூகத்தில் ஏன் நிற்போம்? Shall we all rise to our feet and look to the face of Jesus this morning? Dilip brother கையில் எதுவுமே இல்லை. பட் நம்ம அழைத்தவர் அவர் உண்மையுள்ளவர். இன்றைக்கு மகிமை இதன் மத்தியில் வெளிப்படுத்த பண்ணுவார். எல்லாரும் கண்கள் அடைத்து ஸ்தோத்திரம் கரங்களை உயர்த்தி கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் அந்நிய பாஷையில் ஜெபிப்போமா? Come on everybody. பரிசுத்தாவின் ரசைவாட எல்லாரும் கரங்களை உயர்த்தி லாஜாரா மஹாசயாந்தோரோ ஷலயாந்தே ராம்ஜலரயாந்தோலரபோ ஷலயாந்தரலரபதியாந்தே. Come on சபை எல்லாரும் let the church pray, let the church pray. எல்லாரும் வாய் திறந்து அந்நிய பாஷைகளில் ராம்சா காராதியாந்தே லாம்ஜலரயாந்தலரபோ ஷலயாந்தோ எல்லாரும் ஸ்தோத்திரம் சகலத்தை மறந்து அக்கப்பக்கம் யார் இருக்காங்க நல்லா பார்க்காதீங்க, எல்லாவற்றையும் மறந்து I request everybody to close your eyes and just lift up your hand and then yes, seek his face, seek his face. அவருடைய முகத்தை நாம் பார்ப்போம், அவரே நாம் நோக்கி பார்ப்போம். லாம்ஸா மஹாசலயாந்தோ ராஸாலா பஹாஷலயாங்க ரபதியாந்தோ லரபோ ஷமனயாந்தல ரபஹாசியாந்தோ லாம்தேலமேயாங்க ரபதியாந்தே. Come on, let's pray, pray, pray. ஆவியிலே ஜெபிக்கிறோம். yes, எல்லாரும் ஆவியிலே நிரம்பி ஜெபிப்போம். அந்நிய பாஷைகளில் பேசுகிறவன் மனிதனிடத்தில் அல்ல, தேவனிடத்தில் ரகசியங்களை பேசுகிறார். எஸ், கர்த்தரிடத்தில் பேசுகிறான், ரகசியங்களை பேசுகிறான். எல்லாரும் அந்நிய பாஷையில் ஜெபிப்போம். லாம் தே ரெமெனே லாம் ஜோரபோ ஷாமனா லாம் தே ரபானியாந்தே லாம் ஜோரபோ ஷாரபதியாங்கே ரபலரதியாந்தே. எல்லாரும் வாய் திறந்து அந்நிய பாஷைகளில் லாம் ராதியா செலினியா கரபதியாந்தே. திறந்த வானத்தின் கீழ், திறந்த வானத்தின் கீழ். எஸ், under the open heavens. yes, hallelujah. தேவ தூதர்கள் இறங்குறதும் ஏறுகிறதும் எஸ் நீங்கள் பார்க்க போறீங்க. come on எல்லாரும் வாய் திறந்து நதானியேலே இதை காட்டிலும் மேலானதை நீ பார்க்க போகிறாய். you are going to see greater things, greater things, greater things. ஷாமா தியாங்கே லாம்தே மெஹே சலயாந்தே. சகலரும் ஸ்தோத்திரம் இயேசு நோக்கி பார்ப்போம். நாம் இயேசு நோக்கி பார்ப்போம். we have come to plug into that under the glory cloud. come on everybody, open up your mouth and speak in tongues. pray, 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 pray. come on everybody, open up your mouth and pray, pray. நாம் இங்கே யாரும் ஸ்தோத்திரம் நாம் டைம் பாஸ் பண்ண வரல. we have come to seek the Lord. தேவனை நாம் சந்திக்க வந்திருக்கிறோம், கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வந்திருக்கிறோம், இயேசுவை பார்க்க வந்திருக்கிறோம், மகிமையில நடக்க வந்திருக்கிறோம். மகிமை என்னவென்றது அதை புரிந்து கொள்ள நாம் வந்திருக்கிறோம். எல்லாரும் வாய் திறந்து, வாய் திறந்து. yes, come on, pray, pray. நேரம் போக்க அல்ல, நாம் ஸ்தோத்திரம் சீரியஸ் பிசினஸ்ல இருக்கிறோம். தெய்வ மகிமை இதன் மத்தியில் வெளிப்பட போகிறது. கர்த்தருடைய மகிமை பரிசுத்தாவினுடைய ஆசீர்வாதங்கள் இதன் மத்தியில் வெளிப்பட போகிறது. everybody come on la darama sayando lembedia karabashalayande until you feel a release in your spirit. உங்கள் ஆவியிலே ஒரு ஸ்தோத்திர மாற்றம் வருகிற வரையிலும் ஜெபிங்க, ஜெபிங்க. கர்த்தருடைய ஆவியானவர் ஏதோ இந்த பகல் செய்ய போகிறார். தேவன் ஏதோ இந்த பகல் செய்ய போகிறார். எல்லாரும் வாய் திறந்து அந்நிய பாஷைகளில் we are in a serious business. நாம் கர்த்தர் ஸ்தோத்திரம் அவர் மகிமையோடு இறங்கி வரும்போது சூழ்நிலைகள் மாறும், நம்முடைய லெவல் மாறும். எல்லாரும் ஸ்தோத்திரம் வாய் திறந்து அந்நிய பாஷைகளில் ஜெபிப்போம். நேர மஹாதியாங்கோ லதியா செலரதியாந்தே ஷலபரதியாந்தோ லரபோ ஷலரயாந்தல ரபாசியாந்தே லரதியாசோ. எரிந்து கொண்டே இருப்பே எப்போதுமே என் ஜீவன் பிரியும் வரை அப்பா எரிந்து கொண்டே இருப்பேன். கரங்களை உயர்த்தி எரிந்து கொண்டே இருப்பேன் எப்போதுமே உமக்கா என் ஜீவன் பிரியும் வரை அப்பா எரிந்து கொண்டே. கரங்களை உயர்த்தி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எரிந்து கொண்டே இருப்பேன். இருக்கிற ஒரு வாழ்க்கை இயேசுவுக்காக எப்போதுமே உமக்கா என் ஜீவன் பிரியும் மகிமை இறங்கி கொண்டிருக்கு. தேவ பிரசன்னம். come on everybody, எரிந்து கொண்டே
இயேசுவுக்காக எஸ் கம் ஆன் எரிந்து கொண்டே ஜெபத்துடனே எஸ் ஹalleluya எப்போதுமே உமக்கா oh yes Lord என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே குனிந்து மகிமையின் மேகம் இறங்குகிறது. Come on everybody. காருண்ய Holy Spirit move God. Hallelujah. குனிந்து oh yes hallelujah. சபை சப்தம் உயர்த்தி பாடுங்க. காருண்ய ஓ பெரியவனா நீரே ஜெபத்துடனே எரிந்து கொண்டே இருப்பேன் எரிந்து கொண்டே கடைசி மூச்சு வரையில இயேசுவுக்கா அவருடைய மகிமை இறங்குகிறது. I can sense it. Come on somebody. Hallelujah. எரிந்து கொண்டே இருப்பேன். Show up in this place, Father God. எப்போதுமே பிதாவே இந்த பகல் நேரத்தில் உமது மகிமை ஸ்தோத்திரம் வெளிப்படுத்துங்கப்பா. மாம்சம் எங்கள் மத்தியில் வார்த்தை மாம்சமானது போல as a word became flesh வார்த்தையான தேவன் மாம்சமாய் தோன்றினீரே அப்பா. இன்றைக்கு கர்த்தர் ஆண்டவரே உமது வார்த்தையின் வல்லமையை வெளிரங்கமாய் வெளிப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். வந்தது போல யாரும் போகக்கூடாதப்பா. அது மகிமை பெற்றவர்களாய் மகிமையிலே வாழ மகிமைக்கு கீழே இல்ல ஆண்டவரே மகிமையிலே வாழ கர்த்தர் சொல்ற மகிமையிலிருந்து மகிமை கிருபையிலிருந்து கிருபை வல்லமையிலிருந்து வல்லமையில் வளர நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. Help us, Father God, to live and to walk in the glory. I can feel something happening. I can feel இந்த இடத்தில் கர்த்தர் ஏதோ செய்ய போகிறார். நான் ஆவியில நான் நல்லா உணர்கிறேன். கர்த்தர் ஸ்தோத்திரம் ஏதோ பெரிய காரியங்கள் செய்ய போகிறார். Somebody get ready. இந்த பகல் ஸ்தோத்திரம் ஆயத்தமா இருக்கிறவர்கள் மேல் சகலர் மேல் ஜெபத்துடன் இருக்கிற சகலர் மேல் கர்த்தர் ஸ்தோத்திரம் ஆவி ஊற்ற போகிறார். மகிமை வெளிப்படுத்த போகிறார். Come on, ஒரு நிமிடம் கூட கரங்களை உயர்த்தி ஜெபிப்பீங்களா? தயவு செய்து எல்லாரும் கரங்களை உயர்த்தி. Oh, hallelujah, 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 hallelujah. Sharamahande, Lazo yala radiante le reshalayando la radiante. Yes, Holy Spirit, we thank you. Yes, magimai, magimai, magimai. Oh, la diante, oh, shanayante, la radiante. Yes, yes. ஊழியத்தை குறித்து கவலைப்படுகிற சிலரது மத்தியில் உண்டு. இன்னைக்கு மகிமையில வாழும்போது அந்த கவலை மாறும். ஊழியத்தில் கனிகள் உண்டாகும், செழிப்பு வரும். குடும்பத்தை குறித்து கலங்கி இருக்கிற உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய குடும்பத்தில் தெய்வ பிரசன்னம் மகிமையோடு இறங்கி வரும்போது மாற்றங்கள் நடக்கும். Come on, எல்லாரும் கரங்களை உயர்த்தி somebody pray. Tap into that glory cloud. அந்த மகிமையின் மேகத்தில் yes hallelujah. அந்த மகிமையின் மேகத்தில் yes பெற்றுக்கொள்ளுங்கள். Tap into that glory. Come on, plug into that glory cloud. Shama diante remehan dian salara diante.
Yes, I can sense the glory cloud in this place. Yes. Yes, thank you, Holy Spirit. பிதாவே, தொடர்ந்து எங்களோடு கூட பேசுங்க. Have your way, Holy Spirit. We pray that, Lord, that this place will be an open heaven of God, where angels will ascend and descend. இந்த இடத்தில் ஜெபிக்கிற ஒரு ஜெபம் கூட வீணா போக கூடாது சுவாமி. ஜெபிக்கிற எல்லா ஜெபத்தின் மேல் கர்த்தருடைய எஸ் ஹல்லேலூயா, கர்த்தருடைய உத்தரவு, கர்த்தருடைய அனுகிரகம், கர்த்தருடைய ஆசீர்வாதம் காணப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். மறுபடி தருகிறவரே, ஹல்லேலூயா. தாகத்தோடு வந்திருக்கிற சகலர் மேல் உமது ஆவியை, உமது மகிமை ஊற்றும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். Please be seated. தயவு செய்து தேவ சமூகத்தில் அமருவோம். நேற்றுக்கு வாசித்தது போலவே மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து வாசிக்க கேட்போம். The Gospel of Matthew chapter 6 verse 13. நேரம் அதிகமாக இல்லாத இருக்கிறபடினால் we will அதிகமாக வேர்டில் எவ்வளோ போகும்னு தெரியல, பட் மேக்ஸிமம் half an hour at least we will try to cover. Gospel of Matthew chapter 6 verse 13. 13வது வசனம். மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. நாம் யாவரும் சேர்ந்து வாசிப்போமா? இங்கிலீஷோ தமிழோ கன்னடா என்ன பைபிள் இருந்தாலும் தயவு செய்து ஸ்தோத்திரம் சேர்ந்து நாம் வாசிப்போம். Here we go, 1 2 and 3. Yes, எல்லாம் சேர்ந்து வாசிப்போம். பைபிள் கொண்டு வந்தவங்க எல்லாரும் வாசிப்போமா? வாசிக்கலாமா? யா, 1 2 and 3. Yes. வல்லமையும் மகிமையும் என்னென்னைக்கும் உம்முடையவைகளே. எல்லாரும் சொல்வோம். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும். இந்த மகிமை கான்ஃபரன்ஸா நான் சொல்வோம், மகிமை க்ளோரி கான்ஃபரன்ஸில் நாம் வந்திருக்கிறோம். 2014 முடிய போகிறது. அது முடியறதுக்கு முன்னாடி மகிமையில் வாழ நீங்கள் கற்றுக்கொள்ளும் போது சுனதே வேறையாக இருக்கும். எதை குறித்து நீங்கள் கவலைப்பட மாட்டீங்க. மகிமையில் வாழும்போது தேவனும் நீங்களுமா இருப்பீங்க. ஆமென். எனக்கு பிடித்த ஒரு வசனம், மோசே தேவனுடைய ஆலயத்தில் அல்லாவிட்டால் அந்த கூடாரத்தில் செல்லும்போது தேவனுடைய மகிமையின் மேகம் அந்த இடத்தில் தோன்றினதா எல்லாரும் பார்க்க ஆரம்பித்தார்கள். பார்க்கிறது போல கர்த்தர் வருகிற நாட்கள் சிலது செய்ய போறார். Come on. அது பார்த்த ஒரு யோசுவா அப்படின்னு சொல்ல, யாராவது இங்க யோசுவா இருக்கீங்களா? ஸ்தோத்திரம். பாஸ்டருடைய மகனுடைய பேரு யோசுவான்னு நான் அறிந்தேன். ஸ்தோத்திரம். யாராவது ஜோஷ்வா இருந்தீங்கன்னா ஸ்தோத்திரம். நான் லிட்டரல் உங்க பேர் மட்டுமல்ல, நான் 4-5 காரங்களை நான் பார்க்கிறேன். அவங்க மட்டுமல்ல, அந்த யோசுவா ஆவி இருக்கிறவங்க, ஜோஷ்வா ஸ்பிரிட் இருக்கிறவங்களுக்காக நான் தேவனை துதிக்கிறேன். மோசே தேவ சமூகத்தை விட்டு பிரிந்தாலும் யோசுவா தேவ சமூகத்தை விட்டு பிரியாமல் அமர்ந்திருந்தாராம். அப்படிப்பட்டவங்க மேல தான் அடுத்த லீடர்ஷிப் கர்த்தர் தரப்போகிறார். Come on, hallelujah. நிறைய பேர் பொசிஷன், பணம், ஸ்டேட்டஸ், லெவல் எல்லாம் பார்த்து போகும்போது யோசுவா தீர்மானித்தார், நான் எங்கேயும் போக மாட்டேன். மோசே ஸ்தோத்திரம் ஆண்டோடு கூட பேசி முடித்து போனாலும் அவர் சமூகத்தை விட்டு நான் பிரியாமல் இருப்பேன் என்று ஸ்தோத்திரம் அந்த யோசுவா, come on, வாலிபன் அங்கே அமர்ந்திருந்தான். இன்றைக்கு யாராவது தேவ சமூகத்தில் காத்திருக்கிறவங்க யாருன்னா இருக்கீங்களா? come on. அப்படிப்பட்டவங்க மேல தான் கர்த்தர் அடுத்த ஒரு மேண்டல், அவருடைய அந்த அந்த போர்வை, அபிஷேகத்தின் போர்வை கர்த்தர் தரப்போகிறார். லீடர்ஷிப் தரப்போகிறார். நீங்க தான் தேசங்களை சுதந்திரிக்க போறீங்க. கமான், எவ்வளவு பேர் ரெடியா இருக்கீங்க? நீங்க வாய் திறந்து கட்டளையிட்டால் சூரியனும் நிற்பான், சந்திரனும் நிற்பான். When you open up your mouth, the whole heaven will shake up. நீங்க வாய் திறந்து பேசும்போது பரலோகம் உங்களுக்காய் அசைக்கப்படும். கமான், எவ்வளவு பேர் ஆயத்தமா இருக்கீங்க? அண்டரை விட்டு பிரியாம இருக்கிற அந்த தெய்வ பிரசன்னத்தில் நாம் அமரணும். ஆமென். நிறைய பேர் சபைக்கு விசிட்டிங்ல வராங்க. ஹலோ, சங்கீதம் 91ஆம் அதிகாரம் எவ்வளவு பேர் வாசிச்சிருக்கீங்க? ஐயா, அது வாசிக்கலன்னா நைட் தூக்கம் வராது, பிசாசி பரதநாட்டியம் ஆடுறான். இட்ஸ் ஓகே, இட்ஸ் நாட் ஓகே. ஸோ உன்னதமானவரின் இருக்கிறவன் வந்து போறவங்களை விசிட் பண்ணி போறவங்கள, நான் விசிட்டிங் பாஸ்டர். ஹலோ, நான் வந்தேன், என்னுடைய மீட்டிங் முடியுது, போகிறேன்.
நிறைய பேர் அப்படிதான். சபைக்கு அல்லாவிட்டால் தேவ பிரசன்னத்தில் ஆண்டவரே ஹாய் ஒரு பாய், அவ்வளோதான் முடிந்தது. பட் இன்றைக்கு ஆண்டுடைய சமூகத்தில் அமர கற்றுக்கொள்ளணும். ஹலோ, யாரும் பேச மாட்டிருக்கீங்களே? ஒரு சீசன், யூ நீட் டு ப்ரிப்பேர், யூ நீட் டு கம் பிஃபோர் த பிரசன்ஸ் ஆஃப் த லார்ட். ஒரு 21 நாள், 40 நாள், ஒரு 50 நாள், 100 நாள் உபவாசம் இருந்து டோர் லாக் பண்ணி, ரூம் லாக் பண்ணி கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கிற யாராவது, காத்திருக்கணும்னு ஆசைப்படுறவங்க யாராவது இதன் மத்தியில் இருந்தா, ஒரு பேச்சு மூச்சே இல்லையே. சரி, ஒரு நாள் உபவாசிக்கிறதே பெரிய போராட்டம் பாஸ்டர். அன்னைக்கு தான் ஃபிஷ் ஃப்ரை எல்லாம் நல்லா பக்கத்து வீட்டில் இருந்தாலாம் பண்ணுறாங்க. உபவாசம் சொன்னாலாவே நல்லா தந்தூரி எல்லாம் நல்லா தருது. ஆல்ரைட், பட் உபவாசம் இருந்து தெய்வ சமூகத்தில் ஜெபத்தில் இருக்கிற தெய்வ பிள்ளைகளுக்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். பட் இஃப் யூ கேன் பிராக்டிஸ் த பிரசன்ஸ் ஆஃப் காட். இயேசு சுவாமியுடைய வாழ்க்கை நீங்க பார்த்தீங்கன்னா, அவர் மலை மேலே வாசம் பண்ணுவாராம். I love hills, I love mountains. மலை மேலே வாசம் பண்ணுறவங்களுக்காக தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். Where and all to touch, I don't know. பழைய ஏற்பாடு பாருங்க, எலியா, மோசே, யோசுவா, நிறைய பேரெல்லாம் மலை மேல வந்த ஒரு அனுபவத்தில் இருக்கிறாங்க. நிறைய பேர் யாரெல்லாம் மோசே தேவனுடைய மலை மேல் போனாராம். அங்க ஆண்டவர் அது கீழே இருந்தப்போ கூட பேசினாரு. மோசே நான் அது செய்யறேன், மலை மேல வா. ஏன் ஆண்டவரை கீழே இருந்தப்போ பேச மாட்டீங்களா? கீழே இருக்கிறப்பவும் பேசுவார், அது சாதாரணமா பேசுவார். எல்லாம் பக்கத்துல பாத்துங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சாதாரணமா பேசுவார். ஆனா ரகசியங்களை பேசணும்னு எவ்வளவு பேர் ஆசைப்படுறீங்க? ஹலோ, உண்மையெல்லாம் சாதாரணமாக அவ்வளோ ஜபிக்கவே போக மாட்டேன். இருந்தால் சீரியஸாக ஜபிக்கணும், லாக் பண்ணிவிடுவேன். ஏன்னா எல்லோரும் முன்னாடி ப்ரேயர் பண்ணி எதுவுமே, பட் ப்ரேயர் பண்ணால் we need to be serious. don't pray. உங்கள் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, ஆண்டவர் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. எவ்வளோ பேர் ரெடி? ஆண்டவர் 21 days அட்லீஸ்ட். இங்கே சிலருக்கு ஆண்டவர் சோதனம், சிலருக்கு ஆண்டவர் பேசுகிறார் 21 நாள், 40 நாள் தேவ சமூகத்தில் அமர்ந்து இருக்கிற சிலர் மேல் கர்த்தருடைய மகிமை போர்வை விழப்போகிறது. ஹலோ, எவ்வளோ பேர் ரெடியாக இருக்கீங்க? மலை மேலே வா, எலியாவே மலை மேலே வா. மலை மேலே வந்தால் தான் அடுத்த லெவலில் பேச போகிறோம். உங்கள் லெவல் மாறணுமா? எவ்வளோ பேர் லெவல் மாறணும்னு ஆசைப்படுறீங்க? நிறைய பேருடைய ஃப்ளைட் எல்லாம் இப்போ கூட ரன்வேலே ஓடிட்டே இருக்கு. இப்படி சுற்றுறாங்க, யூ டர்ன் போடுறாங்க, இப்படியே சுற்றிட்டே இருக்காங்க, எங்கேயுமே போக மாட்டிருக்காங்க. ஹலோ, ஆனால் இந்த மகிமையின் காலத்தில் கெட் ரெடி. அப்போ அந்த ஒரு காலம் இருந்தது, என்னது? ஸ்டோனேஜா என்ன சொல்லுவாங்க? என்ன பேசுங்க, நீங்க பேசுங்க, நீங்க பேசினா தான் எனக்கு பிரசங்கம் பண்ண உதவி செய்யுங்க. என்ன சொல்லுங்க? ஸ்டோனேஜ், தற்காலா, தற்கால், கட்கால். தேங்க்யூ. தற்கால் எல்லாம் ஃபுல் ட்ரெயினில் புக்கிங் நடக்குது. ஓகே, என்னது? கட்கால். ஓகே, சரி, தேங்க்யூ, உங்களுக்கு புரியுது. ஓடுறேன். அந்த கல் பயன்படுத்தின நாட்கள் அதான பிற்பாடு வீல் ஏஜ். வீல், ஆமாங்களா? வீலா? அந்த வீல் எப்போ கண்டுபிடிச்சாங்களோ அன்னியோட லெவலே மாறிடுச்சு. நிறைய பேர் கால வண்டி உபயோகிக்க ஆரம்பித்தாங்க. அப்புறமா 2 வீலர், சைக்கிள், அப்புறமா மோட்டர் சைக்கிள், கார், ட்ரெயின், பஸ், அப்புறமா ஃப்ளைட்டு கூட அந்த வீல் போட்டு தான் பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க. ஆமாங்களா இல்லையா? ஆனால் காலம் இப்போ மாறிடுச்சு. அப்போல்லாம் ஃப்ளைட்டு, ஹெலிகாப்டர். ஆனால் இப்போ சீசன் எல்லாம் நிறைய ரன்வேல ஓட தேவையில்லை, ராக்கெட்டுன்னு ஒன்று இருக்கு. யாரும் பேச மாட்டிருக்கீங்க? அந்த ராக்கெட் வந்து ஸ்தோத்திரம், அது மேல அக்கினி பட்டாலே 5 4 3 யாரும் பேச மாட்டிருக்கீங்க? நிறைய பேருக்கெல்லாம் நிறைய ஓடி ஓடி கஷ்டப்பட்டு தான் உயரத்துல பறக்கணும். ஆனா வருகிற நாட்கள்ல அக்கினி பெற்றவங்களுக்கான நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். கவுண்ட் டவுன் ஆரம்பித்திருக்கிறார். அக்கினி விழும்போது ஸ்தோத்திரம், கம் ஆன், பறக்கிற நாட்கள். இந்த நாட்கள்ல ஸ்ட்ரகிள் எல்லாம் இல்ல, கவுண்ட் டவுன் சிலருக்கு ஆரம்பித்திருக்கிறது. ஊழியத்திற்கு, உயர்வுக்கு, மகிமைக்கு. நான் நினைச்சேன் நம்புகிறவங்க விசில் அடிப்பீங்க, கரம் தட்டுவீங்க. சரி, எப்படியோ சைலண்டா இருக்கீங்க. சரி, போட்டோம். உங்களுக்கு அடிக்கணும்னு தோணா நான் வந்து நிறுத்த மாட்டேன். உங்களுக்கு எப்படியெல்லாம் ரெஸ்பாண்ட் பண்ணுமோ அப்படி ரெஸ்பாண்ட் பண்ணலாம். ஆமென். எவ்வளவு பேர் நம்புறீங்க? வருகிற நாட்கள்ல ஸ்தோத்திரம் ராக்கெட் போல சிலர் பறக்க போறீங்க. Come on. Hallelujah. வருகிற நாட்கள் ஆயத்தமாகுங்க. சோ மகிமை குறித்து நேற்றுக்கல்ல தியானித்துக் கொண்டிருந்தோம். இன்றைக்கு ஸ்தோத்திரம் resurrection glory. இன்றைக்கு உயர்த்தெழுந்த மகிமை, அப்புறமா மகிமையிலிருந்து மகிமை, மூன்றாவது resurrection glory, ever increasing glory. இன்றைக்கு தமிழ்ல எப்படி சொல்லுவாங்க? எப்பொழுதுமே
உயருகிற, எவர் இன்க்ரீசிங், அதிகரித்து கொண்டிருக்கிற மகிமை. ஸோ எங்கெல்லாம் போனோம் தெரியல, பட் நேற்றுக்கு சொன்னது போல சாலமோன் ஆலயத்தில் வெளிப்பட்ட ஷெக்கைனா மகிமை, ஷெக்கைனா க்ளோரி குறித்து கொஞ்ச நேரம் தியானித்து புதிய ஏற்பாடுல மகிமை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். ஆனால் அதுக்கு முன்பதாக ஒரு எக்ஸசைஸ் இருக்கு. எல்லாம் சொல்லுங்க, எக்ஸசைஸ். பக்கத்தில் அடித்து சொல்லுங்க மெதுவா. ஓகே, டேப், ஐ மீன் டச் them and tell them. ஒரு எக்ஸசைஸ் இருக்கு. ஆமென். ரெடியா? நிறைய பேர் எல்லாம் மகிமை பார்க்கணும்னு ஆசை. நிறைய பேர் ஜோரம் அடிச்சுடாதீங்க, கம்ப்ளைண்ட் என்ன தான் வரும். ஓகே, லிசன். மலை ஏறுறது ஈஸி இல்லை. எவ்வளோ பேர் மலை ஏறி இருக்கீங்க? மலை பகுதியிலேருந்து தான் வரோம் அப்படின்னு. போன வருடம் நான் நினைக்கிறேன் கொடைக்கானல் போனேன். வயசான ஒரு, ரொம்ப வயசாகல, அவரே தான் வெப்காஸ்டில் பார்த்தாருன்னா அப்புறம் அவ்வளோதான். வாலிபமான ஒரு 54 வயசு இருக்கலாம். ஓகே அங்கிள். ஸோ அங்கிள் வந்து லேக் வீவ் வீட்டில் இருக்கார். ரொம்ப எக்ஸைட்மெண்ட். மீட்டிங், காலேஜ், கொடைக்கானல் கிறிஸ்டியன் காலேஜ் ரிட்ரீட் கூப்பிட்டுருந்தாங்க. ஸோ போயிட்டு முடிச்சுட்டு ஒரு நாள் நான் சொன்னேன், நானும் வாக்கிங் வரேன். காலையில் அவர் ப்ரேயர்லேயே வாக்கிங்கெல்லாம் போயிட்டு ப்ரேயர் பண்ணிவிட்டு வருவாங்க, ஒரு ஃபியூ கிலோமீட்டர்ஸ். நான் நினச்சேன் சரி நானும் வாக்கிங் வரேன், அங்கிள் காலையில் என்ன எழுப்புங்க. ஸோ காலையில் ஃபுல் எல்லாம் ட்ராக் பேண்ட்டு எல்லாம் போட்டு, டிஷர்ட்டெல்லாம் போட்டு, காலையில் குளிர் வேறு கொடைக்கானல்ல. ஸோ நடக்க ஆரம்பித்தேன். வீட்டு மேலேருந்து கீழே வர்றப்போ குடுன்னு வந்துட்டேன். நான் நினச்சேன் வாக்கிங்கெல்லாம் ஈஸி. ஏன்னா எங்கள் ஊர்லலாம் பெங்களூரில் லிஃப்ட்டு விட்டால், பைக்கு இல்லை காரு அப்படி விட்டால் 10 ஸ்டெப்பு தான் நடப்போம் டெய்லி மேக்ஸிமம். அதில் யாரும் பேச மாட்டேன். சரி, அதுக்கு தான் சென்ட்ரல் பாஸ்டாக இருக்கிறோம். மத்திய பிரதேசெல்லாம் பெருசாக இருக்கும், நடப்போம். ஸோ நடக்கிறது ரொம்ப அதிகம் எதுவுமே இல்லை, கொஞ்சம் தான் நடப்போம். ஸோ நடக்கணும் ஒரு ஆசை. சரி, கீழே முடிச்சுட்டு அந்த லேக், என்ன சொல்லுவாங்க, லேக்கு, குளம். சரி, அந்த நல்லா அந்த குளத்தை முடித்துட்டு மேலே வர ஆரம்பித்தோம். ஒரு 10-15 நிமிடம் எனக்கு லங்ஸ் எல்லாம் எங்கே இருக்குன்னு நல்லா தெரிஞ்சிச்சு. என்னால் நடக்க முடியல, ஆனாலும் கொஞ்சம் ஈகோ, கொஞ்சம் லோகோ அப்படி இருக்க. அவர் புரிந்து கொண்டாரு, என்னால் நடக்க முடியல. சொல்லிட்டாரு நான் என்ன பின்னாடிலேருந்து இப்படி கை வச்சு தள்ளுறாரு மேலே. நான் சொன்னேன் பரவாயில்ல அங்கிள் பரவாயில்ல. ஆனால் உள்ளத்தில் ஃபுல் எனர்ஜி எல்லாம் போயாச்சு, வேர்க்கிற, என்னால் முடியல. ஸோ ஐ தாட் கிளைம்பிங் த மவுண்டன் இஸ் நாட் அ ஈஸி ஜாப். அப்போ சொன்னார், வண்டி வர சொல்லட்டுமா, வண்டா கூப்பிட்டு போவாங்க. நான் சொன்னேன் இல்லை அங்கிள் நடக்கிறேன். ஆனால் அன்றைக்கி நான் புரிந்து கொண்டேன், மலை ஏறுறது ரொம்ப கஷ்டம். இல்லை சொல்லுங்க, மலை ஏறுறது. மத்தேயு சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்தீங்கன்னா இயேசு மலை மேலே ஏறுகிறார். Come on, if you can turn your Bible and read the Gospel of Matthew chapter 17. மலை ஏறுகிற ஒரு அனுபவம். Come on, அது பார்த்துட்டு நம்ம ஆழங்களில் நாம் போகிறோம். நேற்று சொன்னது மாதிரி எவ்வளோ ஆழத்தில் போனாலும் 11:30 மணிக்கு மேலே வந்துடுறேன். ப்ளீஸ் help me read. Thank you Holy Spirit. வாசிங்க. மத்தேயு சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 1வது வசனம். Gospel of Matthew chapter 17 verse 1. 6 நாளைக்கு பின்பு இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் அவனுடைய சகோதரனாகிய யோவானையும் கூட்டிக் கொண்டு தனித்திருக்கும்படி, எல்லாம் சொல்லுங்க, தனித்திருக்கும்படி. நீங்க எல்லாரோடும் கூட மலை மேலே இயேசுவோடு கூட ஏற முடியாது. சண்டே சர்வீஸ்க்கு வரலாம், ஹீலிங் அண்ட் டெலிவரன்ஸ் மீட்டிங் எல்லாரும் வரலாம். ஆனால் மகிமையில இயேசுவை பார்க்கணும்னா தனித்திருக்கும்படியாய் கொஞ்சம் கஷ்டம். ஃப்ரெண்ட்ஸ் இருக்க மாட்டாங்க, சொந்தங்கள் இருக்காது, குடும்பத்தின் அங்கத்தினர் இருக்க மாட்டாங்க. யூ வில் நாட் ஹேவ் யுவர் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ், யுவர் சர்ச் பிலீவர்ஸ் அரவுண்ட் யூ. மகிமையில மலை மேலே ஏறப்போ நீங்களும் ஏசு மட்டும். இல்லை சொல்லுங்க, நானும் ஏசு மட்டும் மலை மேலே ஏற போகிறோம். கீழே ஏசாமி இருக்காரே, கீழே இருக்கிறப்போ சுகத்தை தருவார், அற்புத அடையாளங்கள் செய்வார், 5000 போஷிப்பார், சாப்பாடு தருவார், பிரசங்கம் பண்ணுவார், உபதேசிப்பார். ஆனால் மகிமை எவ்வளோ பேருக்கு மகிமை பார்க்கணும்னு ஆசை? கமான், மகிமையில வாழணும் எவ்வளோ பேருக்கு ஆசை?
சாதாரணமா வாழணும் அப்படின்னா சாதாரணமா இருக்கலாம். ஆனா மகிமை பார்க்கணுன்றவங்க மலை மேல ஸ்டெப் பை ஸ்டெப் மேல இயேசுவோட கூட தனித்திருக்க மேல ஏறணும். எவ்வளவு பேர் ரெடியா இருக்கீங்க? தனித்திருக்க. அங்க யாருமே உங்க ஃபேமிலி கூட சில டைம்ல வரமாட்டாங்க, உங்க நண்பர்கள் இருக்க மாட்டாங்க, விசுவாசிங்க நிறைய பேர் இருக்க மாட்டாங்க, அதிகமான என்கரேஜ்மெண்ட் இருக்காது. பைபிள் சொல்லுகிற சரித்திரம் சொல்லுகிறது அந்த மலை 6000 அடி உயர்வு இருக்காம். 6000 feet from the sea level. அப்போ 6000 அடி உயர்வு இருக்கிற அந்த இடத்துல மலை பகுதியில் உச்சத்தில் பல வெதர் வரும். ஹலோ பல கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் இருக்கு. நீங்க ஊட்டியில் போனீங்கனாலே அங்க சொல்லுவாங்க 7 விதமான வெதர் இருக்கு அப்படின்னு. ஆனா அது போல அங்க மாறுகிறது மட்டுமல்ல, சில நேரத்தில் அதிகமா ஹீட் இருக்கும், சில நேரத்தில் மேகம் இருக்கிறதுனால கோல்டு இருக்கும். உயர உயர மேல 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 போக 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 பல ஸ்தோத்திரம் கிளைமேட்டிக் கண்டிஷன். ஈஸி இல்ல மலை மேல ஏறுறது. இயேசு சுவாமி வெறும் 3 பேரை மட்டும் கூட்டு போனார். 12 சீசர்கள் இயேசுவோட கூட இருக்கிற சர்க்கிள்ல 3 பேர் மட்டும். எவ்வளவு பேர் இருந்தாங்க இயேசுடைய சீசருடைய சர்க்கிள்ல? 120, 70, 12. ஆனா க்ளோஸ் சர்க்கிள் வெறும் 3 பேர் மட்டும். ஹலோ, இன்னைக்கு நிறைய பேர் எல்லாம் யோசிப்பாங்க, ஓ நானும் சபைக்கெல்லாம் போறேன், எனக்கு மட்டும் ஏன் நடக்க மாட்டிருக்கு? யூ ஆஸ்க் சம் பீப்புள் ஹூ வாக் வித் ஜீசஸ். இயேசுவோட கூட நடக்கிற சிலர்ல கேளுங்களா, அவங்க சொல்லுவாங்க, நீங்க கொடுக்காத வேலை நாங்க கட்டியிருக்கிறோம். we have paid a price what you have not paid. ஹலோ, நிறைய பேர் யோசிக்கலாம், வந்து நம்மளை ஓவர்டேக் பண்ணி ஆசீர்வதிக்கப்பட்டு மேலே போறாங்களே, நாங்களும் சபைக்கு போறோம், நாங்களும் மீட்டிங் போறோம், நாங்களும் கமான். ஹலோ, அவங்க எல்லாம் சொத்துறோம் குரூப்ல அப்படியே கும்பலா போறப்போ சிலர் 3 பேர் இயேசுவோடு கூட நடக்கிறாங்க. கமான், எவ்வளவு பேர் ரெடியா இருக்கீங்க? ஆண்டவரே, நான் இயேசுவோடு கூட தனித்திருந்து நடக்கணும் மலை மேல. எவ்வளவு பேர் ரெடியா இருக்கீங்க? கீழே மீட்டிங் போலாம், 5000 பேர் கூட வருவாங்க. அங்க 5000 போஷித்த இயேசு சுவாமி அப்பத்தை கூட தருவாங்க, அற்புத அடையாளங்கள் பார்க்கலாம். ஆனா மகிமையில வாழணும், மகிமையான மறுரூபமாக்கப்பட்ட இயேசுவை பார்க்கணும்னா மலை மேல ஏறணும். எவ்வளவு பேர் ரெடியா இருக்கீங்க? Are you understanding something? நான் மெதுவா சொல்றேன். காரணம், தேவ சபை ஸ்தோத்திரம் நிறைய பேருக்கு புரியாதது, தனிமையோட இயேசுவோட இருக்கிறப்ப தான் அவருடைய மகிமை வெளிப்படுத்துவார். யூ அண்டர்ஸ்டாண்ட்? பத்மோஸ் தீவுல யோவான் சுவிசேஷகன், அப்போஸ்தலனா இருக்கிற யோவான், நீங்க யோசிச்சு பாருங்க, புதிய ஏற்பாடுல காஸ்பல்ல பீட்டர் ஸ்தோத்திரம், அது போல பேதுரு, யோவான், யாக்கோபு இயேசுவோட க்ளோஸா நடந்தாங்க. ஆனா சபையோட இனாகிரேஷன் அன்னைக்கு பேதுரு பிரசங்கம் பண்றார், அநேகர் ஆயிரங்கள் ரட்சிக்கப்படுறாங்க, அற்புத அடையாளங்கள். பேதுருடைய நிழல் விழுந்தப்போ ஸ்தோத்திரம் நிறைய பேர் என்ன சுகமாகறாங்க, அற்புத அடையாளங்கள் நடக்கிறது. பிரசங்கம் பண்ண பயங்கரம் பவர் ஸ்தோத்திரம். இனாகிரேஷன் மேல இனாகிரேஷன், பல இடத்துக்கு போறாங்க, உலகத்தை கலக்குறாங்க. நீங்க பாருங்க, க்ளோஸா இருந்த ஒரே ஒரு மனுஷன், இயேசுவோட கூட க்ளோஸா இருந்த மனுஷன் யாரு? அப்போஸ்தலனா இருக்கிற யோவான். மாரோடு சேர்ந்திருந்து அவருடைய இதய துடிப்பு அறிந்து கொண்ட யோவான், அவரோட கூட நீங்க யோசித்து பார்த்தீங்கன்னா இயேசுவோட கூட இந்த யோவானை குறித்து அப்போஸ்தலர் நடவடிக்கையில எங்கேயோ அவ்வளவா எழுதப்படலையே. கொஞ்சம் 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 கூட நீங்க வாசித்தீங்கன்னா அப்போஸ்தலனா இருக்கிற பேதுருல இருந்து அப்போஸ்தலனா இருக்கிற பவுல் ஸ்தோத்திரம் அதிகமா எபிஸ்டல் நிருபங்களை எழுத ஆரம்பிக்கிறார். நிருபங்களை எழுதி எழுதி வர்றப்போ அங்கங்க தேடினா பீட்டரை பார்க்கிறோம், பவுலை பார்க்கிறோம், யோவானை பார்க்கலையே. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, தனித்திருந்து மாரோடு சேர்ந்து இருந்த உனக்கு நான் அற்புதம் அடையாளம் மட்டும் காட்டலடா தம்பி, கொஞ்சம் கூட நீ காத்துரு. எவ்வளவு பேர் காத்திருக்க ரெடி? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, என் நம்பர் இன்னும் வரல. ஹலோ, நிறைய பேரெல்லாம் சின்ன வயசுல ஒரு ஆட் பார்த்துருக்கிறேன், மேரா நம்பர் கப்பாயகா என்னது பெப்சிது ஒரு ஆட் போடுவாங்க, என் நம்பர் எப்போ வரும் அப்படின்னு. ஸ்தோத்திரம், அந்த லக்கி ட்ரா அந்த நம்பர் எல்லாம் ஸ்தோத்திரம் நிறைய பேருக்கு வந்து போகுது. காத்திருக்கிறவங்களுக்கு இன்னும் உங்க நம்பர் வரலன்னா வெயிட் பண்ணுங்க. எல்லாருக்கும் ஆண்டவர் ஸ்தோத்திரம் ஊழியம், பொசிஷன், உலகத்தை கலக்கிற மனிதர்கள் நல்லா சொல்லிட்டு கடைசியா வெளிப்படுத்தின விசேஷத்தை யாருக்கும் வெளிப்படாத இயேசு, மகிமையில இயேசு அவரை வெளிப்படுத்துகிறார். யோ கம் ஆன், இன்னைக்கு எவ்வளவு பேர் ஸ்தோத்திரம் ரெடியா இருக்கிறீங்க? இன்னைக்கு இயேசு அவரை வெளிப்படுத்த போகிறார். தனித்திருந்த யோவான், கம் ஆன். Jumping from the stage. All right, anyway. கவனத்தோட கேளுங்க. தனிமையில பத்மோஸ் தீவுல யாருமே இல்ல, nobody were there. அவரும் இயேசு சாமி. எவ்வளவு பேர் ரெடியா இருக்கீங்க?
தனித்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில, தனிமையில போற உங்க வாழ்க்கையில மகிமையான இயேசுவை நீங்க பார்க்க போறீங்க. ஹலோ, அது வரைக்கும் யாருக்கும் அப்படி இயேசுவை வெளிப்படல. அவர் ஆட்டுக்குட்டியா இருந்தார். ஆனா அங்க ஸ்தோத்திரம், நான் ஆல்பாவும் ஓமேகாவும். கம் ஆன், ஹல்லேலூயா. தாவீதின் திறவுகோல் உள்ள இயேசுவாய் அவர் வெளிப்படுகிறார். மகிமையில நீங்க பார்க்கணும்னா தனிமையில போகணும். ஹலோ, ஐ லவ் ஃப்ரெண்ட்ஸ், ஐ லவ் பீப்புள், ஐ லவ் பிலீவர்ஸ். நான் எல்லாரும் நேசிப்பேன். ஆண்டவன் வந்துட்டா cut off everyone. மகிமை பார்க்கணுமா, நீங்களும் ஆண்டவரும். மோசே தனித்திருந்த மலை மேல வா, ஆண்டவர் அவருடைய மகிமை வெளிப்படுத்த போறார். 3 பேரை கூட்டிட்டே சுவாமி மலை மேல போறாரா, அங்க மறுரூபமாகிறார். நீங்க வீட்டில் போய் அந்த 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 அதிகாரத்தை 17ஆம் அதிகாரத்தில் வீட்டில் போய் வாசிங்கன்னா உங்களுக்கு புரியும். தட்ஸ் அ ஹோம்ஒர்க். ஆனா இன்றைக்கு என்னுடைய சப்ஜெக்ட் அதல்ல. நீங்க ஸ்தோத்திரம், சாலமோனுடைய ஆலயம் கட்டின அந்த சரித்திரத்தை நீங்க வாசித்தால் வீட்டில் போய் வாசிங்க. ஜஸ்ட் வாண்ட் டு கவர் அப். ரெஃபரன்ஸ் வேணும்னா சொல்லலாம், பட் ஐ வாண்ட் யுவர் அட்டென்ஷன். பைபிள் எல்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சுருங்களா? ஐ வாண்ட் அட்லீஸ்ட் half an hour நல்லா ப்ரேயர் பண்ண. ஐ வாண்ட் மேபி லேட்டர் ஆண்டி வில் ரீட் ஹியர் அண்ட் தேர். எழுதி எடுக்கிறோங்க, அப்புறமா எழுதி எடுக்கலாம். சாலமன் ஆலயத்தில் நம் நேற்று வரைக்கும் சாலமனை குறித்து தியானித்தோம். சாலமனுடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆலயத்தில் மகிமை வெளிப்படுகிறது. Can I come down? All right, anyway, I'll stand here. எவ்வளோ பேருக்கு அந்த மகிமையான லெவலில் ஏறணும்னு ஆசைப்படுறீங்க? மலை மேலே ஏறுறதுன்னா ஒன்றாவது ஜெபிக்கிறது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஜெபிக்கணும். ரெண்டாவது மலை மேலே ஏறுறதுன்னு என்னது? துதிக்கணும். ரெடியா? இஃப் யூ டோன்ட் டேப் இன் டு த ப்ரைஸ் யூ கோயிங் நோவேர். how many of you are ready for that? நீங்கள் ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்ச சரித்திரம் இருந்தால் எனக்கு சொல்லுங்க. ஒரு ஆடை மேய்த்த ஒரு சிறிய பாலனை அரசனா மாத்திருக்கிற சரித்திரம் நீங்க எங்காவது வேற எங்காவது தெரிஞ்சா எனக்கு சொல்லுங்க, எனக்கு தெரியணும். ஆடு மேய்த்த ஒரு பையனை தாவீது ஆண்டவர் அரசனா மாத்துறார். எப்ப தெரியுமா? பாடுறப்போ. praise praise praise, துதி. நிறைய பேரெல்லாம் சபையில் வந்து வர்ஷிப் கையை தூக்குங்க, காலை தூக்குங்க, ஐயோ என்ன எக்ஸசைஸ், ஸ்தோத்திரம். ஆனால் சிலரெல்லாம் இந்த எறும்பு பார்த்துருக்கீங்களா? ஹவ் யூ சீன் ants? எறும்பு என்ன சொல்லுவீங்க? எறும்பா? அது வேற எதாவது பேர் வச்சிருக்கீங்களா? இல்லை, ஓகே. மிஸ்டர் எறும்பு, உங்கள் வீட்டிலலாம் சோதரம் கரும்போ சர்க்கரையோ ஏதாவது இருந்தா நீங்கள் உங்கள் அந்த அந்த என்ன சொல்லுவாங்க, சர்க்கரை டப்பா மேலே சர்க்கரைன்னு எழுதியிருக்கிறதுனால எறும்பு வர்றது. அது ருசித்து அனுபவித்திருக்கு, அதற்கு தான் சர்க்கரை தேடி வருது. நிறைய பேர் கர்த்தர் நல்லவர் என்று ருசித்து அறிந்தவர்களுக்காக தேவனை துதிக்கிறேன். அப்பதான் கர்த்தரை நல்லவர் என்று துதிக்க முடியும். நிறைய பேரெல்லாம் துதிங்க, ஸ்தோத்திரிங்க, ஜம்ப் பண்ணுங்க. நீங்க துதிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னாவே கர்த்தர் ஸ்தோத்திரம் உங்க மேல தயவை காண்பிக்கிறது மட்டுமல்ல, ஃபேவர் காண்பிக்கிறது மட்டுமல்ல, உங்களை யாராலும் அசைக்க முடியாத விதத்தில் கர்த்தர் உங்களை எஸ்டாப்ளிஷ் பண்ணுவார், உங்களை ஸ்திரப்படுத்துவார். எவ்வளவு பேர் ரெடியா இருக்கீங்க துதிக்க? Come on church, if you can understand how to pray and praise, your level will be different. Okay, நான் முன்னாடி ஹைலைட் பண்ணி நான் சொல்லிட்டு போறேன். மகிமையில சாதாரணமா ஹீலிங் நடக்கும். நீங்க ஏசாமி பாருங்களா, தனித்திருந்து மலை பகுதியில் போய் பிரேயர் பண்ணுவார், தனித்திருந்து சாலிட்டரி பிளேஸ், யாருமே இல்லாத இடத்துல போய் ஏசாமி ஜெபிப்பார். அப்படி உங்களுக்கு ஒரு இடம் வேணும். Come on, உங்கள் வாழ்க்கையில நீங்க ஒரு இடத்தை உண்டாக்கணும். யாருமே பார்க்க கூடாது, யாருமே இருக்கக்கூடாது. அந்த இடத்துல போய் தனித்திருந்து உட்கார்ந்து இருந்து ஜெபிங்களா. ஏசாமி இரவெல்லாம் ஜெபிப்பார், பகலெல்லாம் கட்டளையிடுவாராம். ஹலோ, எவ்வளவு பேர் ரெடி? நிறைய பேர் பகலெல்லாம் ஜெபிப்பாங்க, எதுவுமே நடக்காது. அவங்க நீங்க யோசிச்சு பாருங்க, ஏசாமி எல்லாம் அதிகமா இந்த வெறும் லாசரஸை எழுப்ப மட்டும்தான் ஏசாமி அங்க ஜெபித்தால் எல்லாரும் முன்னாடி ஜெபிக்கிறாரு. அதிகமா ஏசாமி அங்க இங்க ஜெபிக்கிறது நீங்க பார்க்கறது இல்லை. ஊழியத்தில் பாருங்க, ஏசாமி எங்கன்னா அதிகமா ஜெபித்தாரா? பிசாசி ஆடுறப்ப தான் நிறைய பேர் 3 மணி நேரம் ஜெபிப்பாங்க, முடி பிடிச்சி அடிச்சு ஒரு போகாது. சில இடத்துல நான் இங்கே கேட்டிருக்கிற ஒரு பாஸ்டர் தொடப்பம் கூட எடுத்துட்டு போயிட்டாராம். சரி, அது சுத்திகரிக்கும். ஓகே, எனிவே, ஹலோ, நீங்க பாருங்க ஏசாமி 8ஆம் அதிகாரம், மத்தேயு சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம், அது உங்களுக்கு ஹோம்ஒர்க். இப்போ வாசிக்காதீங்க ப்ளீஸ். நீங்க எல்லாம் நல்லா விசுவாசிங்க, நல்லா வாசிருக்கீங்க. மத்தேயு சுவிசேஷம் எல்லாம் சொல்லுங்க. மத்தேயு சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்தில் ஏசாமி என்ன பண்றாரு? ஒரு நாள் ஏசாமி மறுபடியும் வாசிக்க சொன்னார். மத்தேயு சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம். என்ன புரிந்தது? நான் ஃபுல்லா வாசித்தேன். ஆண்டவரே
காஸ்பல் மீட்டிங்க்கு மெசேஜ் கிடைத்தது. அவர் சொன்னார், இல்லை மறுபடியும் வாசி. நான் சொன்னேன், ஆண்டவரே என்ன ஆண்டவரே அற்புதம் செய்தீங்க, அடையாளம் இல்லை, ஐ டிட் சம்திங் எல்ஸ். 8ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா இயேசு சுவாமி பேசுறார். எல்லாம் சொல்லுங்க, பேசுறார். மலை மேலேருந்து கீழே இறங்கி வந்தப்போ அவர் 40 நாள் ஜெபத்தை முடித்து ஸ்தோத்திரம், மலை பிரசங்கம் முடித்து ஸ்தோத்திரம் கீழே இறங்கி வர்றப்போ ஏசாமி பேசுறாராம். யார்கிட்ட எல்லாம் பேசுறாரு? சித்தமுண்டு சுத்தமாகு. 100க்கு அதிபதிக்கு சொல்ற, போ 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 வார்த்தை அனுப்பி. 100க்கு அதிபதி சொல்ற, ஆண்டவரே வார்த்தை அனுப்புங்க போதும். வேலைக்காரர் பேசுறாரு வேலைக்காரனோட. மறுபடியும் ஏசாமி யார்கிட்ட பேசினாரா? பேதுருடைய மாமியார் கிட்ட பேசல, கை பிடிச்சி தூக்கிட்டாரு. ஆனா அன்றைக்கு ஸ்தோத்திரம் சாயங்காலம் எல்லாரும் அந்த ஊருக்காரே, அந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் வாசரண்டை கொண்டு வந்தாங்களா, வியாதியஸ்தர்ல, பிசாசு பிடித்தவங்களா. ஏசாமி என்ன பண்ணாரு? பிசாசு பிடித்தவங்களை பைபிள்ல சொல்லிருக்கு ஒரு வார்த்தைனால துரத்தினாராம். எல்லாம் சொல்லுங்க, ஒரு வார்த்தை. மை குட்னஸ். அங்க 100 வார்த்தை பேசல. ப்ளீஸ் போப்பா, நான் உனக்கு ஒரு வண்டி வாங்க போ. ஹலோ, நீ வருகிற நாட்கள் ஐம் பிராக்டிசிங், நான் ஜெபிக்கிற ஆண்டவரே அந்த கிருபை எனக்கு வேணும். ஏன்னா சில இடத்துலலாம் யூடியூப்ல சில வீடியோஸ் போட்டிருக்கேன். அந்த யூடியூப்ல என்ன இது, யூடியூப்ல சில காலேஜ் பொண்ணுங்க மேலெல்லாம் நிறைய பிசாசு ஆடும். நிறைய பேர் பொண்ணுங்க மேலே பிடிக்குது எனக்கு தெரியல. சரி, 60 பேர் 30 பேர் அப்படி பல 20 பேர் மேலே ஒன் ஷாட்ல ஆடும், பிசாசி ஆடும். காலேஜ் கேம்பஸ் மீட்டிங்லலாம் சிலது மட்டும் போட்டிருக்கிறேன், நிறைய இல்லை. பாக்கி இன்னொரு இடத்துல நார்த் இந்தியாவிலலாம் செல்வன் பிரதர் எல்லாம் வந்திருக்காரு. அங்கேயும் சரி, ஓப்பனர் மீட்டிங்கில் லாஸ்ட்டாக ப்ரேயர் பண்ணுறப்போ நிறைய. அப்போ இந்தியாவில் சுவிசேஷம் சொல்ல ரொம்ப ஈஸி. பிசாசி தோரத்தை கற்றுக்கிட்டிங்கன்னா பிசாசி ஆடுறது பார்த்துட்டு ஜனங்க வந்து கேட்பாங்க, உங்கள் வார்த்தை அப்புறமா கேட்பாங்க. ஏசாமி வந்து பேசுகிறார். அப்போ நான் யோசிக்கிறேன், அதிகமாக அதுக்கிட்ட பேச நம்ம டைம் எடுக்காம மாதிரி ஏசாமி ஒரே வார்த்தையில் பிசாசி துரத்தினாரா? எல்லாம் சொல்லுங்க, ஒரு வார்த்தை. என்ன அந்த ஒரு வார்த்தை என்ன இருக்கலாம்? போ. எல்லாரும் சோதர சொல்லுங்க, போ. நீங்க விரல் நாளா பிசாசு துரத்துனா அங்க தேவனுடைய ராஜ்யம் வந்திருக்கு. எல்லாம் சொல்லுங்க, போ. பக்கத்துல பார்த்து சொல்லாதீங்க, போயிட்டு போறாங்க. சரி, சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க, போ. பிராக்டிஸ் பண்ணணும். கீப் சேயிங் இட், போ. சோ அப்படி ஏசாமி ஒரு வார்த்தையில பிசாசு துரத்தினார். அப்புறமா யார்கிட்ட எல்லாம் பேசுறாரு? காற்றோடு பேசுறாரு. ஹலோ, காற்றை பார்த்து அதட்டுறாராம், கடலை பார்த்து அதட்டுறாராம், பேசுறாராம். அப்புறமா யார்கிட்ட பேசுறாரு? 6000 பிசாசு கிட்ட ஏசாமி பேசுறாரு. போ, கம் ஆன். அப்புறமா பேசுறாரு. கம் ஆன். நம்ம விசுவாசிங்க பிரச்சனை என்ன தெரியுமா? பேச வேண்டிய இடத்துல பேச மாட்டாங்க. பேச வேண்டிய இடத்துல அதிகமாக ஜெபிப்பாங்க. ஜெபிக்க வேண்டிய டைம்ல ஜெபிக்கணும், பேச வேண்டிய இடத்துல பேசணும். நீங்க ரகசியத்தில் ப்ரேயர் பண்ணிட்டு வாங்க, வெளியரங்கமா அதிகமாக நீங்க ஸ்ட்ரகிள் பண்ண வேண்டியதே வராது. ஒரு வார்த்தை. எவ்வளோ பேர் ரெடியா இருக்கீங்க? எல்லா முழங்கால் மடங்குற இயேசுவின் நாமம் சொல்லும் போதே கேன்சர் விட்டு போகும், எய்ட்ஸ் சௌக்கியமாக, முடந்தர்கள் நடப்பார்கள், ஊமையர்கள் பேசுவார்கள். கமான், எவ்வளோ பேர் நம்புறீங்க? வருகிற நாட்களில் தேவ பிள்ளைகள், தேவ மனிதர்கள் பேச கற்றுக்கொள்ளுங்க. ஆர் யூ ரெடி? எவ்வளோ பேர் ரெடி? அப்போ மலை மேலே ஏற கற்றுக்கணும். எல்லாரும் சொல்லுங்க, மலை மேலே ஏறணும். Are you ready to get on the mountain top? நீங்க சீரியஸா நீங்க ஒரு நாள், ஒரு 21 நாள் நீங்க டைம் எடுங்களா? நீங்க 21 நாள் 40 நாள் உபவாசம் இருந்து ஜெபித்து காத்துருங்க, மலை மேலே ஏறுங்க. உங்க சூழ்நிலை, உங்க லெவல் மாறும். எவ்வளவு பேர் நம்புறீங்க? நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க. Alright, okay, let me move on. So அப்போ க்ளோரியில வாழும்போது இந்த 4 மாசத்துக்கு முன்னாடி, 4.5 மாசத்துக்கு முன்னாடி நான் துபாயில இருந்தேன். துபாயில இங்க ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க. ஃப்ரெண்டு பேர் சொல்ல, நான் ஆன்லைனில் போது வீடியோ அப்புறமா போடுவாங்க. டாக்டர் சர்டிஃபிகேட் இருக்கு. 2 வருஷத்துக்கு முன்னாடி ஃபாலப்பின் டியூப்ஸ் எடுத்துட்டாங்க. கன்சீவ் ஆக முடியாது, பிள்ளைகள் பெற முடியாது. டாக்டர் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க, பிள்ளை பெற எதுவும் சான்சஸ் இல்லை. 2 வருஷம். ஸோ நான் வந்திருக்கிறத கேட்டு பாஸ்டர் சொன்ன, அந்த பிரதர் சொன்னாங்க, வாங்க வீட்டுக்கு வாங்க, ப்ரேயர் பண்ணுங்க, இப்படி சூழ்நிலை இருக்கு. ஸோ க்ளோரி ரெல்ம், மகிமையின் மண்டலத்திலே வாழணும் அப்படின்னு அந்த காலத்தில் ப்ரேயர் பண்ணிருந்தோம். தேவனுடைய வசனத்திலிருந்து கற்றுக்கொண்டிருந்தோம். ஸோ ப்ரேயர் பண்றப்போ ஏதோ சிருஷ்டி நடக்குது, கிரியேட்டிவ் பவர் நான் ஃபீல் பண்ணேன். என்ன சொல்லுவாங்க சிருஷ்டிக்கு? என்ன சொல்லுவாங்க? சிருஷ்டிப்பின் வல்லமை நான் உணர்ந்தேன். ப்ரேயர் பண்ணிட்டு ஸ்தோத்திரம் வந்துட்டோம். அந்த சகோதரி தேவனுடைய வல்லமையிலேருந்து கீழே விழுந்தாங்க. தட்ஸ் இட், வந்துட்டோம். ஒரு 1 வீக் ஆன பிற்பாடு, 2 வீக்ஸ் ஆன பிற்பாடு பிரதர் ஃபோன் பண்ணி சொன்னாங்க, பிரெக்னன்சி டெஸ்ட் பார்த்தோம், ஷீ இஸ் கன்சீவ்ட் நவ். செக் பண்ணி பார்த்தாக்கா ஆண்டவர் புதிய உறுப்பு அங்கே வைத்திருக்கிறார். கம் ஆன்,
இன்றைக்கு மகிமையில நீங்க வாழும்போது சிருஷ்டிக்கிற ஆண்டவர் நீங்க புரிந்து கொண்டீங்கன்னா நம் தேவன் யார் தெரியுமா? சிருஷ்டிக்கிற கர்த்தர். அது நம்முடைய திலீப் பிரதர் பவர்னால உங்களை போல இருக்கிற மனுஷன் தான். ஆனால் எப்போ நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிக்கிறீங்களோ நீங்கள் மாற்றமடைந்து மறுரூபமாகப்படுகிற இயேசு பார்க்கும்போது உங்கள் ஊழியம் மாறும், உங்கள் ஜெபம் மாறும், உங்கள் வாழ்க்கை மாறும், உங்கள் லெவல் மாறும். எவ்வளோ பேர் ரெடியாக இருக்கீங்க? வாய் திறந்து பேசினாலே ஸ்தோத்திரம், அற்புத அடையாளங்கள் நடக்கும். The moment you open up your mouth, there will be creative miracles, signs and wonders, glory. Come on. அந்த மகிமையில சிருஷ்டி இருக்கு, அந்த அதுக்குள்ள எல்லாமே இருக்கு. எவ்வளவு பேர் ரெடியா இருக்கீங்க? நான் அட்லீஸ்ட் ஓகே, லெட் மீ மூவ் ஆன். சோ வேதத்துல பார்க்கிறோம், சாலமோன் ஆண்டவருக்காக ஆலயத்தை கட்டுறாரு. இல்ல சொல்லுங்க, ஆலயத்தை கட்டினாரு. சோ புதிய ஏற்பாடுல நாம் தான் தேவனுடைய ஆலயம். சோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ரெஃபர் தட். சோ ஆலயத்தை கட்டிட்டு பிற்பாடு எல்லாரும் ஸ்தோத்திரம் பலி கொண்டு வராங்க. பழைய ஏற்பாடுல என்ன கொண்டு வருவாங்க? நல்ல வேளை ஏசாமி நமக்கு ஒரே வாட்டி எல்லாருக்கும் பலி ஆயிட்டாரு. இல்லாவிட்டால் பாஸ்டருங்களுக்கெல்லாம் என்னுடைய ட்ரெஸ் எல்லாம் பிளட்டாக இருக்கும். ஒரு ஆடு கோழி எல்லாம் கொண்டு வந்தீங்கன்னா எல்லாருக்கும் பலி போட்டிருக்கணும். பாவ நிவாரண பலி, சர்வாங்க தகன பலி. ஹலோ, யாரும் கமான், புரியுதுங்களா இல்லையா? அப்படி ஒரு ஆடா சுமந்துட்டு வந்திருப்பீங்க. என்னது? ஆண்டவரே, போன வாரம் நான் ஒரு பாவம் பண்ணிட்டேன் சுவாமி, ஒரு பொய் சொல்லிட்டேன்ப்பா, திருடிட்டேன் சுவாமி அப்படின்னு எல்லாம் ஒரு கன்ஃபெஷனுக்காக நிறைய பேர் பாவ நிவாரண பலி கொண்டு வந்திருப்பாங்க. அப்படி நிறைய பேர் வர்றப்போ சாலமோனை நோக்கி பாருங்க. அப்படிதானே நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க? நீங்க பழைய ஏற்பாடுல எவ்வளவு பேர் வாசிச்சிருக்கீங்க? எனக்கு பழைய ஏற்பாடு அவ்வளவா ஓகே. புதிய ஏற்பாடுல பயங்கரம் வெளிப்பாடெல்லாம் இருக்கு, அதிகமா பவர்ஃபுல் ஸ்கிரிப்சர். பழைய ஏற்பாடுல என்ன நடக்குது கேட்டிருப்பீங்களா? என்ட்ரன்ஸ் என்ன சொல்லுவாங்க? வாசல், பரிசுத்த ஸ்தலம். சீக்கிரமா சொல்லுங்க, பரிசுத்த ஸ்தலம், மகாபுரம். அப்போ அந்த இடத்துல ஒரு இடத்துல ஆல்டர் இருக்கு இல்லைங்களா? என்னது? பலி செலுத்துகிற ஒரு இடம். அங்க என்ன பண்ணிருப்பாங்க? அந்த பலிப்பீடத்தில் ஒரு ஆடு எல்லாம் வெட்டி நல்லா கிட்னி பீஸு, நல்லா கொழுப்பு இருக்கிறதெல்லாம் நல்லா ஃபஸ்ட்டு நல்லா பீஸெல்லாம் ஆண்டிருக்கு. வாயில் தண்ணி வருது. சரி, நீங்கள் பேச மாட்டிருக்கீங்க. லெட்ஸ் பி ப்ராக்டிக்கல். அங்கே பலிப்பீடத்தில் என்ன பண்ணுவாங்க? பலி கொண்டு வந்து வைத்துட்டு, ஆண்டவரே அது எப்படி போமா? எவ்வளோ பேர் இந்த பார்பிக்யூ எல்லாம் பார்த்துருக்கீங்க? சிக்கன் ரோஸ்ட், லேம் ரோஸ்ட். பாஸ்டர் இப்போல்லாம் பேசுகிறீங்களே, ஸ்தோத்திரம். சீக்கிரமா சொல்லுங்க. I just want to move forward. சொல்லுங்க, என்ன பண்ணுவாங்க? பெஸ்ட் லெக் பீஸ் ஆண்டவரே உமக்கு. நெருப்பெல்லாம் போட்டு மேலே அப்படி வாசனை போகும். சொல்லுவாங்க, ஆண்டவரே நான் பாவம் பண்ணப்பா, தெரியாமல் பாவம் பண்ணிட்டேன், குற்ற நிவாரண பலி ஆண்டவரே, பாவ நிவாரணம் மன்னிச்சிடுங்க. ஆண்டவர் பாப்பாரு, ஆஹா ஒரு நல்ல ஒரு லேம் ரோஸ்ட் அனுப்பியிருக்க, சரி போப்பா, பாவத்தை மன்னிச்சிட்டேன் போ. ஆண்டவர் பிரியமாயிட்டார் அவன் மேலே. அப்படிதான். ஹலோ, வேற எப்படி நினச்சிட்டு இருக்கீங்க வேதத்தில்? ஆமாங்களா, சிம்பிளாக உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். சரி போடா, உன் பாவத்தெல்லாம் மன்னிச்சிட்டேன் போ போ போ. சிலர் வந்திருப்பான், ஆண்டவரே போன வாரம் வயலில் சண்டாச்சு, ஒருத்தனை போட்டு தள்ளிட்டேன், அதுக்கு 2 ஆடா வச்சுங்க ஆண்டவரே. சரி சரி போ, என்ன பீஸு? ஓகே சரி, நல்ல பீஸ். நீங்கள் பழைய ஏற்பாட்டில் வாசிங்க. தட்ஸ் ஹவ் இட் இஸ். அப்புறமா என்ன நடக்குது? சாலமோன் டைம் வருது. சாலமோன் பலி செலுத்துறாராம். எவ்வளோ பலி செலுத்துறாரு? சவுண்டு பார்த்தீங்கன்னா ஒருத்தருது ஒரு ஆடு தான் மே பே அப்படின்னு. இவருது பார்த்தீங்கன்னா கூட்டமாக வருது, பயங்கர சவுண்டு, பெரிய சவுண்டு வருது. பார்த்தா யார்ப்பா? சாலமோன் பலி செலுத்துறாரு. எப்படி செலுத்துறாங்களா? லேவியர்களெல்லாம் ஒருத்தரை பிடிச்சி வெட்டுறா வெட்டு. ஒன்றா பார்த்தீங்கன்னா ஒருத்தரை ஒரு நல்ல நல்ல பீஸா போட்டு பல விதத்தில் ஃப்ரை பண்ணுறாங்க, பல விதத்தில் என்ன பண்ணுறாங்க, பலிபீடத்தில் வச்சு 65, 75, 125 எல்லாமே பண்ணுறாங்க. ஆண்டவர் மேலேருந்து பார்த்து நீங்கள் அப்சர்வ் பண்ணி பாருங்களா, வேதத்தில் நீங்கள் போய் பாருங்க, நீங்கள் அது வாசிங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். ஆண்டவர் முகந்திருப்பாரு, டேய் இவ்வளோ நல்லா சாப்பாடு பண்ணுறியே, இவ்வளோ நாள் இப்படி யாரும் பலி செலுத்துந்தில்லை, இவ்வளோ சாப்பாடுக்கு விருந்துக்கு என்ன கூப்பிட்டுந்தில்ல. ஆண்டவர் சொன்னார், நான் பரலோகத்தை விட்டு நான் கீழே இறங்கி வரேன். கம் ஆன் somebody. ஓ ஹalleluya. நிறைய பேர் ஸ்தோத்திரம் எப்படி தெரியுமா போடுவாங்க சபையில? ஸ்தோத்திரம் ஆண்டவர் ஊனமுற்றது, ஒரு காலெல்லாம் உடஞ்சிருக்கும், அதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் போட்டு ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஹalleluya சொல்லுங்க. இல்லை இங்கே இல்லைப்பா, வர்ஷிப் லீடர் ஹalleluya சொல்லுங்க. ஹalleluya பக்கத்தில் கூட கேட்கக்கூடாது. சிலருடைய ஸ்தோத்திரம், சிலரெல்லாம்
காணிக்கை எப்படி போடுவாங்க தெரியுமா? அதுக்குள்ள ஒரு பெரிய ஓட்டம் இருக்கும், பார்த்தா ஆஸ்திரேலியாவே தெரியும். ஆண்டவர் கொடுக்குறப்பெல்லாம் மோசமானது தான் தெரியும். ஹலோ, நிறைய பேர் அப்படிதான். சில இடத்துல பேங்க்ல கூட வாங்க மாட்டாங்க, அப்படிதான் காணிக்கை செலுத்துறாங்க. ஹலோ, கொடுக்குறப்ப ஆண்டவருக்கு நல்லது கொடுங்க. சபைக்கு வரப்ப நல்ல ட்ரெஸ் போடுங்க. ஸ்தோத்திரம் சொன்னா இருக்கிற பவர்ல நல்லா ஸ்தோத்திரம் சொல். இப்ப கூட சொல்லிட்டு கூட ஹலோ, நிறைய பேர் அப்படித்தான் நான் அப்சர்வ் பண்ணியிருக்கேன். ஸ்தோத்திரம் சொல்லுங்க, ஸ்தோத்திரம். சிலரெல்லாம் வெத்தலை பாக்கு சுண்ணாம்பு தடுற மாதிரி தான் கை தட்டுறது. உன்னை எங்க ஆண்டவர் ஆசீர்வதிப்பாரு? ஹலோ, நமக்கே ஆண்டவர் பத்தி பேஷன் இல்லை. ஹலோ, பேச மாட்டிருக்கீங்க. ஸ்தோத்திரம் சொல்லுங்க பார்க்கலாம். போன வாரம் என் ஆடு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, யாருக்குமே வேணாம், கசாப் காட்டில் கூட தேவையில்லைன்ட்டாங்க. சரி, ஆஃபரிங்கில் போட்டுருங்க, பலி செலுத்துடுங்க. ஹலோ, அப்படிதான் நிறைய பேர் கொண்டு வருது. ஆனால் சாலமோன் சொன்னார், இருக்கிறதுலே நல்லா பெஸ்டா எடுங்கடா. 1000கணக்கான ஆடுகளை கொண்டு வராரு. கொண்டு வந்து வெட்ட 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 எவ்வளோ அதிகமாக நீங்கள் ஸ்தோத்திர பலி செலுத்த செலுத்த துதிக்க 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 கர்த்தருடைய பிரசன்ன மகிமையோட இறங்கி வரும். கமான், புரிந்தவங்களுக்கான தேவனை துதிக்கிறேன். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிங்க. எவ்வளோ நாம் அதிகமாக துதிக்கிறோமோ, the glory presence will come down. Come on, I want to listen, I want to teach this also. நீங்க யோசிச்சு பாருங்க, பழைய ஏற்பாடுல புதிய ஏற்பாடுல எங்கெல்லாம் தேவ ஜனங்க தேவ மனிதர்கள் ஜெபித்தாங்களோ, ஆண்டவர் பிஸியா இருக்கிறப்போ தூதர்கள் அனுப்புவாராம். ஹலோ, கம் ஆன். பீட்டர் வந்து ஆண்டரோடு கூட நடக்கிற மனுஷன், ஆண்டரோடு கூட நடந்த தேவ மனுஷன். அவரை ஜெயில போட்டாங்களா. ஜெயில போட்ட உடனே சபை ஜெபிக்குது, ஆண்டவரே சரி ஆண்டவரே ஸ்தோத்திரம், பேதுருவை ரிலீஸ் பண்ணுங்க, ரிலீஸ் பண்ணுங்க. யாரும் பேச மாட்டாங்க. சரி, ரிலீஸ் பண்ணுங்க ஆண்டவரே. சபை ஜெபிக்கிறதுனால அது வரைக்கும் சுவிசேஷத்திற்கு பிரச்சனை பண்ண ஏரோதா ஒரு பக்கம் இருக்கிறா. ஆண்டவர் தூதனை அனுப்பி பேதுருடைய சிறைச்சாலை திறந்து பேதுருவை வெளியே கொண்டு வருகிறது மட்டுமல்ல, சுவிசேஷம் சொல்லக்கூடாது, அப்போஸ்தலர்களை லாக் பண்ற மனுஷனை அந்த ராஜாவை கொன்றுதான் இந்த தூதன் திரும்பி போனார். எவ்வளவு பேர் இங்க இருக்கீங்க? ஜெபித்தீங்கன்னா ஆண்டவர் தூதன் அனுப்புவார். சுவிசேஷ விரோதிகளை தேவன் கம் ஆன். நான் நினைச்ச கர்ச்சீஃபெல்லாம் தூக்கி போட்டு விசிலெல்லாம் அடிப்பீங்க. சரி, பரவாயில்ல, புரியுது, உங்க ஃபீலிங் எனக்கு புரியுது. சரி, நான் முன்னாடி போறேன். ஆனால் சோதரம் யோசிச்சு பாருங்க, அங்க இருக்கிறதான அந்த 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 அடுத்த அப்போஸ்தலர்ஸ் யாரு? Who are the next apostles who were put in prison? Come on, talk to me. யாரு யாரு? மோசஸா? சோதரம். பால், ஷீலா. ஷீலா இல்ல, சீலா. யாரோ சொல்லுவாங்க பவுலும் ஷீலாவும். ஷீலா இல்ல, சீலா. சரி, ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா கவனத்தோட கேளுங்க ஒரு விஷயம். ஒரு இடத்துல ஒரு பிரசங்கியாருக்கு வந்து அவ்வளவு வசனம் தெரியல. எப்போ ஒரு காலத்துல அப்போ வந்து அவர் வந்து பிரசங்கம் பண்ணாரா. என்னது அவர் சொன்னாரா? பவுலும் பேதுரு சிறைச்சாலையில போட்டிருந்தாங்க ஒன்னா. அப்படி பேதுரு ஒரு வாட்டி போட்டது, இவரு பவுலும் சீலா சொல்றதோட பீட்டர் அப்படின்ட்டாரு. சரி, அப்படி சொன்னாலும் அன்றைக்கு மிரக்கிள்ஸ், அற்புத அடையாளங்கள், விடுதலை, பிசாசியோட தான் அற்புத அடையாளங்கள் எல்லாம் நடக்குதா. பயங்கர பிரச்சனை. போக போக நல்லா வசனத்தை கற்றுக்கொண்டாரா. அங்க இங்க கண்ணு மூடிட்டு ரோமர் கேதின நிருபம் 8ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் ஸ்தோத்திரம் அத்தனை அதிகாரம் வசனம் அப்படி கண்ணு மூடிட்டு சொல்றா. வெளிப்படுத்தின விசேஷம், ஓ எக்ஸடஸ், ஒரு தாள்னா கூட போல. you know what, நமக்குள்ள பேஷன் எவ்வளவு இருக்கோ, உள்ள எவ்வளவு அக்கினி இருக்கோ, அது பொறுத்து தான் கர்த்தர் ஸ்தோத்திரம் அசைவாடுவார். ஹலோ, ஒரு ஆண்டி ஒரு நாள் சொன்னாங்க, எனக்கு அவ்வளவா வசனம் தெரியாதப்பா. பரவாயில்ல ஆண்டி, வசனமான தேவனை தெரிந்தா. இவ்வளவு பேர் ரெடியா இருக்கீங்க? வசனமும் கற்றுக்கொள்ளணும், வசனத்தை எழுதின கர்த்தரையும் நாம் அறிந்து கொள்ளணும். ரெடியா இருக்கீங்களா? வசனம் அதிகமாக நாம் கற்றுக்கொள்ளணும். ரெண்டாவது, வசனத்தை எழுதின தேவனை நாம் அறிந்து கொள்ளணும். நிறைய பேருக்கு வசனத்தை எழுதின ஆண்டவரை தெரியும், வசனம் தெரியாது. அதுவும் பிரச்சனை தான். வசனம் நல்லா தெரியும், ஆனால் வசனம் எழுதின ஆண்டவர் தெரியாது. ரெண்டும் பேலன்ஸ் பண்ணி பேரலா கொண்டு போகணும். ஓகே, செகண்ட் திங் இஸ் சரி, நான் நிறுத்திட்டுமா ஒரு 5 நிமிஷம்? சரி, பேசிட்டு புதிய ஏற்பாடு மகிமை குறித்து பேசிட்டு ஜெபிக்க போறோம். லிசன். விவசாய் பேதுரு எங்க இருந்தாரு? பேதுரு சில அங்க சபையில் ஜெபிக்க, ஜீசஸ் கால்ஸ் மினிஸ்ட்ரியில் ப்ரேயர் பண்ண சொல்ல, ரேடியோ மினிஸ்ட்ரி இல்லை, காட் டிவி இல்லை, டே ஸ்டார் இல்லை. ஹலோ, நீங்க யாரும் பேச மாட்டிருக்கீங்க. ஓகே,
எந்த டிவி மினிஸ்ட்ரி இல்லை, ரேடியோ மினிஸ்ட்ரி இல்லை, யாருக்கும் SMS அனுப்ப யாருமே இல்லை, கால் பண்ண யாருமே இல்லை. 2 பேர் தீர்மானித்தாங்க. என்ன தீர்மானித்தாங்க சொல்லுங்க? பாட தீர்மானித்தாங்க, கையடிக்க தீர்மானித்தாங்க. இப்போ ஆண்டவர் ஸ்தோத்திரம் இப்படியா அங்கே ஆராதிக்கும் போது துதிக்கும் போது சில நேரத்தில் நீங்களாம் யோசிச்சிருக்கலாம், பேதுருவை விடுவித்த தூதன் வந்திருக்கலான்னு. ஆண்டவர் எல்லாம் தூதர்களெல்லாம் காத்திருக்காங்க. ஆண்டவரே இப்போ இறங்கிட்டுமா, இப்போ கீழே போற ஆண்டவரே. அப்போ ஆண்டவர் சொன்னார், ஜெபித்தா நான் பிஸியா இருந்தா தூதன் அனுப்புவேன், ஆனா எப்போ என்ன துதிக்கிறாங்களோ ஆராதிக்கிறாங்களோ இது என்னுடைய நம்பர், நானே இறங்க போறேன். கமான், சபை துதிக்க ரெடி ஆயிட்டீங்கன்னா கமான், யாரும் பேச மாட்டீங்களே, யாரெல்லாம் துதிக்கிறீங்களோ ஜெபிக்கிறீங்களோ மகிமை இறங்கு. கமான் சம்பாரே, ஹல்லேலூயா. அப்ப எவ்வளவு பேர் ரெடியா இருக்கீங்க? ஸ்தோத்திரம். கர்த்தரை துதிக்க எவ்வளவு நாம் ஆயத்தம் ஆகிறோமோ அவ்வளோ தெய்வ பிரசன்னம் வெளிப்படும். ஆமென். ஆங்கில மொழியில கூட பேரலா கொண்டு போனோம். அதனால ஸ்தோத்திரம், நீங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணீங்க, நேரம் இல்லாதனால கொஞ்சம் வால்யூம். ஐயா தேங்க்யூ தேங்க்யூ, காட் பிளஸ் யூ. எவ்வளோ வால்யூம் கொடுறீங்களோ அவ்வளோ ஆசீர்வாதம் உங்களுக்கு. சரி, ஆமென், ஹல்லேலூயா. எல்லாரும் கவனத்தோட கேளுங்க, ஏன்னா இருக்கிறது கொஞ்ச நேரம் தான், லங்ஸே வெளியே வந்துற போல இருக்கு. கொஞ்சம் ஆல்ரைட், தேங்க்யூ. அட்லீஸ்ட் நீங்க மானிட்டர் என்னைக்கே பிரசங்கம் கேட்டா எனக்கு நல்லா, எனக்கே ஆசீர்வாதம். சரி, தேங்க்யூ, ஹல்லேலூயா. You're not responding. Come on, எல்லாரும் கரங்களை உயர்த்தி நல்ல ஒரு ஹல்லேலூயா சொல்வோமா? வேதத்தில் நாம் பார்க்கிறோம், ஸ்தோத்திரம், சாலமோன் ஜெபிக்க ஆரம்பித்தார். ஜெபிக்கிறது மட்டுமல்ல, துதிக்க ஆரம்பித்தார், பலி செலுத்த ஆரம்பித்தார். ஆண்டவர் இறங்கி வந்தாரா? இறங்கி வந்த ஆண்டவர் என்ன பண்றாரு? இது பிளாங்கா தான் இருக்கு. ஸ்தோத்திரம். சாலமோன் சொல்லுப்பா, இப்படி ஒரு பலி இவ்வளவு வருஷத்துல எனக்கு யாருமே செலுத்தினது இல்ல. In all these years nobody gave such kind of sacrifice, so I just want to give you a blank check. Come on somebody, hallelujah. நான் உனக்கு ஒரு blank check தரேன். இதுவரைக்கும் யாரும் துதிக்காத விதத்தில், பலி செலுத்தாத விதத்தில் என்ன நீ துதித்தபடினால் நானே இறங்கி வந்திருக்கிறேன். அங்க ஆசாரியர்கள் அங்கே இருக்கட்டும், ஆசாரியர்கள் எதுவுமே செய்ய முடியல, அவங்க எல்லாம் அரெஸ்ட் பண்ணிட்டாரு. ஆண்டவர் அங்கே ஸ்டாப் பண்ணிட்டாரு. நான் இறங்கி வந்திருக்கிற மகிமையில, ஷக்கேனா மகிமை பாரத்தோட இறங்கி வந்தது. இறங்கி வந்த ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு என்ன வேணுமோ கேள், நான் தரேன். Ask me anything and I will grant it to you. இன்னைக்கு எவ்வளவு பேர் ரெடியா இருக்கீங்க? வாய் திறந்து இன்னைக்கு கேட்கிற சகலத்தையும் பெற்றுக்கொள்ளுகிற விதத்தில் blank check ஆண்டவர் தரப்போறார். He is about to release a blank check. Somebody get ready. இந்த பகல் ஸ்தோத்திரம் தேவ சபை துதிக்கும் போது, ஜெபிக்கும் போது, பலி செலுத்தும் போது ஆண்டவர் இறங்கி வருகிறது மட்டுமல்ல, நீ கேளு. Come on. நம்ம ஊர்க்கார பிரச்சனை எல்லாம் தெரியுமா? நல்லா துதிப்பாங்க, நல்லா ஆராதிப்பாங்க, ஆனா மகிமை வந்து பிற்பாடு எதுவுமே கேட்க மாட்டாங்க. கஞ்சூஸ், கேட்கறதுல கஞ்சூஸ். ஹலோ, உண்மையா சொல்றேன். நல்லா துதிப்பாங்க, நல்லா ஜெபிப்பாங்க, சரி ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க, பேசவே மாட்டாங்க ஆண்டவர் கிட்ட. ஆண்டவர் இறங்கி வந்து சொல்றாரு, சாலமோன் உனக்கு நான் பிளாங்க் செக் தரேன்ப்பா, நீ ஃபீல் பண்ணிக்கோ, நீ உனக்கு என்ன வேணும் ஆண்டு சொல்ற. ஆண்டவரே இந்த ஜனங்க ஆண்டவரே ஸ்தோத்திரம் பயங்கரமா இருக்கிறாங்க, என்னையே வித்துடுவாங்க போல இருக்கு, இவங்களை நடத்த எனக்கு சூப்பர் ஸ்பெஷல் ஞானம் வேணும் சுவாமி. ஹலோ, அதை கேட்க ஆண்டு சொன்னாரு, நான் உனக்கு பிளாங்க் செக் தந்திருக்கிறேன். நீ ஞானத்தை கேட்டதுனால நான் உனக்கு ஞானம் மட்டுமில்ல, இன்னைக்கு நான் பாக்கெட் இல்லாத ஷர்ட் போட்டேன். யார் நான் பாக்கெட் இருக்கிறீங்களா? சரி, உனக்கு ஞானத்தை மட்டுமில்ல, ஐஸ்வரத்தையும் தரப்போகிறேன். The glory of God will pull gold and wisdom. Sorry, wealth and wisdom. இன்றைக்கு ஸ்தோத்திரம் மகிமை வெளிப்பட்டிருக்கு, சபையில மகிமை இறங்கி இருக்கு அப்படின்னு சொன்னா ஆஃபரிங் பேக் பார்த்தா தெரியும். சாரி பாஸ்டர், அம்மா பாஸ்டர் இல்ல, பாஸ்டர் இருந்தா நான் சொல்லியிருப்பேன். Come on, you're not talking. பேச மாட்டீங்க. ஹலோ, ஏன்னா ஜனங்க செழிப்பாங்களாம். சாலமோன் செழித்தார். எல்லா பிரசங்கர் இதான் சொல்றாங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, நிறைய பேர் எல்லாம் வேலைக்கு என்னத்துக்கு போறாங்க? சும்மா பிரதர், சும்மா யாரும் வேலைக்கு போறதில்ல, காசு சம்பாதிக்கத்தான் போறாங்க. ஹலோ, நீங்க பேச மாட்டீங்க. லெட் மீ பி பிராக்டிக்கல். சபையில் அடுத்த லெவல் ஐஸ்வர்யத்தில் வரணும்னா, ஞானத்தில் வரணும்னா, உங்க போல இன்னொரு ஆள் உங்க ஆபீஸ்ல இல்லாம இருக்கணும்னா, தேவனை ஆராதிக்க துதிக்க நீங்க ஆரம்பித்தீங்கன்னா உங்களுக்கு ஐஸ்வர்யத்தை மட்டுமல்ல, அந்த ஐஸ்வர்யத்தை ஹேண்டில் பண்ண ஞானத்தையும் கர்த்தர் தரப்போறார். ஜாதிகளுடைய ஐஸ்வர்யத்தை கர்த்தர் சபைக்குள்ள தேவனுடைய ராஜ்யத்தில் கொண்டு வரப்போகிறார்.
அது ஹேண்டில் பண்ண கமான் யாரும் பேச மாட்டீங்களே. திறவுகோல் கர்த்தர் ஆராதிக்கிறவருடைய சிலருடைய கையில தரப்போறார். பலி செலுத்துறவங்க சிலருடைய கையில தரப்போறார். தேவ சபை துதிக்கும் போது, மகிமை இறங்கும் போது தரித்திர ஆவிகள் விட்டு விலகும். நம்புகிறவங்க கரங்களை தட்டி கமான் somebody praise him and worship him, give him glory. Oh, ஓபேதேதம் வீட்டை ஆசீர்வதித்த கர்த்தர் இன்றைக்கு அதே மகிமை உங்க வீட்டுக்குள்ள வெளிப்படும் போது எவ்வளவு ஆசீர்வாதம் வரும். It will show upon your account. கொஞ்சம் ஆமென் தான் கேக்குறேன். Thank you so much sir, God bless you. யாரெல்லாம் துதிக்கணும்னு இருக்கிறீங்களோ துதிக்கலாம். நிறைய பேர் யோசிக்கலாம், 1 நிமிஷம் இந்த விசில் அடிக்கிறதெல்லாம் நிறைய பேருக்கு பிடிக்காது. அவங்களுக்கெல்லாம் நான் நல்லா சொல்றேன். ஐசாயா புஸ்தகத்தில், ஏசாயா புஸ்தகத்தில், புக் ஆஃப் ஐசாயா, அங்கே ஒரு ரெஃபரன்ஸ் இருக்கு. ஆண்டவர் கடைசி நாளில் விசில் அடிப்பாராங்க. தியேட்டரில் பார்ல இல்லை, ஆண்டவரே அடிக்கிறாரு. விசில் அடிச்சு கூட்டு வர இருக்கு, பைபிள் இருக்கு. நான் வேற நான் சொல்றேன், இருக்கு, பைபிள் இருக்கு. நிறைய பேரெல்லாம் சொல்லுவே ஆண்டவரே விசில் அடிக்கிறாரா. சரி போட்டோம், இருக்கு. யாரும் வந்து சிலுவை கொண்டு வந்து என்ன மாட்டிடாதீங்க சிலுவை மேல. ஓகே, நம்ம சபைங்கெல்லாம் ஏன் காலியா கிடக்குதுன்னா அங்க அதிகமா எக்ஸைட்மெண்ட் இல்லை. ஏன் நிறைய பேர் பார்ல சுத்துறாங்கன்னா அங்க நிறைய மியூசிக் போட்டு அடிக்கிறாங்க, எல்லாம் ஓடுறாங்க. உண்மையான சந்தோஷம், உண்மையான ஸ்தோத்திர மகிழ்ச்சி இங்கதான். பவுல் சொல்றாரு, நீங்க என்ன பண்ணும், டைட் ஆகிறது விட்டுட்டு சரக்கு அடிக்கிறது நிறுத்திட்டு, அப்படிதான் இருக்கு. என்ன இருக்கு? சரி, என் வருஷன் அது. சரி, உங்க வருஷன்ல எப்படி இருக்கு பைபிள்ல? மதுவினால மதுபான வெறி கொள்ளாம. அப்படின்னா எங்க அப்பா வந்து ஃபுல் டைம் மினிஸ்டர்ல இருந்தாரு, நாங்க சின்ன வயசுல இருந்தப்போ. அப்படின்னா ஃபுல் டைம் குடி. சரி சரி, அவரு சின்னதா ஒரு பெக், ஐயோ எல்லாரும் பாக்குறாங்க, சரி உலகம் பாக்குது. சரி, சின்னதா பெக் அடிச்சாருன்னா வெறும் ஸ்மெல், நல்லா ஸ்மெல் தான் வரும். குடித்திருக்கிறார் தெரியும். கொஞ்சம் கூட அப்படி ஃப்ளோட் ஆகி வந்தாருன்னா கொஞ்சம் கூட அதிகமாக ஏறி இருக்கு. சில டைம்லலாம் ரொம்ப ஃப்ளோட் ஆனாருன்னா ஃபுல்லா இருக்கிறாரு. பவுல் சொல்றாரு, நீங்க மதுனால ஃபுல் டைம் மினிஸ்டர்ல இருக்காதபடி எப்பவுமே ஆவில நிரம்பி இருக்கணுமா. கொஞ்சம் கமான், யாரும் பேச மாட்டேங்க. அப்படி ஆவில ஃபுல்லா இருந்தீங்கன்னா சபை ஃபுல்லா இருக்கும், மீட்டிங் ஃபுல்லா இருக்கும். கமான் சம்பாரு, ஆவில ஃபுல்லா இருக்கணும். எவ்வளவு பேர் ரெடியா இருக்கீங்க? ஆவில நிரம்பி இருக்கணும். நிறைய பேர் என்ன தெரியுமா, கணுக்கால் அளவு. நிறைய பேர் இது வரைக்கும் எங்க தெரியுமா இருக்காங்க, இந்த இது என்ன சொல்லுவாங்க, அது ஆங்கிள் டீப், அது கணக்கா, அதுதான். ஹலோ, யாரோ சொன்னாங்களா, காவான்ற பேர் எப்படி வந்துச்சுன்னா காலும் வாயும் கழுவுற இடமா. சரி அப்படி, சரி கால் ankle deep சொல்லுங்க. ஓ ஸ்தோத்திரம், ஜெபிக்கிற நேரம். வணக்கமா. நிறைய பேர் என்ன தெரியுமா, பரிசுத்த ஆவியானுடைய நதியில ஒரு சண்டே மட்டும் போயிட்டு கால் மட்டும் நல்லா, ஓ நான் நிரம்பிட்டேன். ஹலோ சார், இவ்வளவு தான் நிரம்பி இருக்கீங்க. you've been only filled, you've been only touched a bit. கொஞ்சம் தான் நீங்க ஸ்தோத்திரம் ஆண்டவருடைய வல்லமை நான் தொடப்பட்டிருக்கீங்க. அதுக்கு நான் டான்ஸ் தெரியுமா ஸ்தோத்திரம். ஆண்டரோடு கூட நடக்கிற முட்டி அளவுனா முட்டி போட்டு ஜெபிக்கிற அளவு, இடுப்பு அளவுனா பயங்கர டான்ஸ். ஆனா வருகிற நாட்கள்ல கழுத்து அளவு ஆண்டவரே, நான் என்னுடைய லீடிங் விட்டுட்டு பரிசுத்த ஆவியானவரே என்னை நடத்தணும். அந்த லெவல்ல வந்தா தான் சபை ஸ்தோத்திரம். கமான், தேசத்துல எழுப்புதல். கரல தாட்டி கமான் somebody praise him. எவ்வளவு பேர் கேட்கிறீங்க, ஆண்டவரே என் புத்தில I shouldn't move in my intellect, I shouldn't move with my wisdom or my knowledge, but I want to be led by the Holy Spirit, just like Jesus was full of the Holy Ghost, according to the Gospel of Luke chapter 4 verse 1. Luke எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, இயேசு ஆவியிலே நிறைந்தவரா இருந்தார். எல்லாரும் சொல்லுங்க, நிறைந்தவரா, ஃபுல்லா இருந்தாரா. ஹலோ, யாரும் பேச மாட்டேங்க. ஹலோ, இது ஃபுல்லா இல்ல, ஆனா ஃபுல்லா இருந்தார். எல்லாம் சொல்லுங்க, ஃபுல்லா இருந்தார். ஆனா அதே வசனத்தில் சொல்லப்படுகிறது, அவர் ஆவியிலே நடத்தப்பட்டாரா. எல்லாம் சொல்லுங்க, ஆவியிலே நடத்தப்பட்டார். நமக்கு பிரச்சனை என்ன தெரியுமா, காத்திருப்பு கூட்டம், உபவாச கூட்டத்தில் ஃபுல்லாயிரும். ஆனா நடத்தப்படுறது நாம தான். பரிசுத்த கை பிடிச்சி, ஆண்டவரே நான் அங்க போறேன், வாங்க சுவாமி.
இன்றைக்கு எவ்வளவு பேர் ரெடியா இருக்கீங்க? என்ன நிரப்புகிறதும் நீர் தான் ஆண்டவரே, என்ன நடத்துகிறதும் நீங்க தான். அப்படி லீடிங்ல வந்துட்டீங்கன்னா உங்களை போல சக்சஸ்ஃபுல் கிறிஸ்டியன் இந்த உலகத்துல வேற யாருமே இல்லை. இயேசு சாத்தானையும் சோதனை ஜெயித்தது போல நீங்களும் உங்களாலும் ஜெயிக்க முடியும். நம்புகிறோம். கரங்களை தட்டி தேவனை ஸ்தோத்திரிப்போம். Come on, I want to take some time to pray. The glory of God will pull the wealth and the wisdom. இந்த தேவனுடைய மகிமை ஐஸ்வர்யத்தையும் ஞானத்தை மட்டும் கொண்டு வருகிறது மட்டுமல்ல, இப்படியா போகிறது. பழைய ஏற்பாடுல பல விதத்துல தேவனுடைய மகிமை வெளிப்பட்டது. புதிய ஏற்பாடுல மகிமை என்றால் என்ன? இயேசு கூட மறுரூபமாக்கப்பட்டார் மலை மேல, மகிமையின் மேகம். அந்த மேகம் வந்து தோன்றினது. மகிமையிலே வாழ்ந்த ஏலியாவும் மோசேயும் தோன்றினார்கள். வேதத்தில் நாம் பார்க்கிறோம். நீங்க மகிமையில வாழணும் எவ்வளவு பேர் ஆசைப்படுறீங்க? ஹலோ, பேச மாட்டீங்க. எவ்வளவு பேருக்கு மகிமையில வாழணும்னு ஆசை இருக்கு? அப்ப சேர்ற ஃப்ரெண்டு கூட மகிமையில வாழ்றவங்களா இருக்கணும். ஹலோ, சண்டே மட்டும் நல்ல சபை ஃப்ரெண்டு, வெளியே இன்னொரு ஃப்ரெண்டு. மகிமையில வாழணும்னு இருந்தீங்கன்னா உலகத்தை கட் பண்ணும். ஏசாமி பாருங்களா, என் மகிமையில போறப்ப யாரை மீட் பண்ணாங்களா? மகிமையிலே வாழ்ந்த மோசையும் ஏலியாவை கூட ஸ்தோத்திரம் சந்தித்தாங்க. அது வரைக்கும் சாதாரண யாரு? பேதுரு, யோவான் இவங்களோட கூட இருந்தார். ஆனா மலை மேல வந்தப்ப யார் வந்தாங்க? How many of you are ready for it? மகிமையில வாழ்றவங்க கூட சேர்ந்தா தான் நீங்களும் மகிமையில வாழ முடியும். எங்க பாஸ்டர் ஒரு எக்ஸாம்பிள் சொல்வாரு. நான் என்ன டிராப் பண்றப்போ ஒரு பஸ்ல இருந்து ஒரு அம்மா பண்ணாங்க, வாந்தி பண்ணாங்க. ஹலோ, இப்போ எல்லாருக்கும் வாந்தி வர மாதிரி இருக்கு. அட்மாஸ்பியர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எல்லாம் சொல்லுங்க, அட்மாஸ்பியர், சூழ்நிலை ரொம்ப மிகவும் முக்கியம். என்ன தெரியுமா? ஒரு அம்மாவுக்கு ஸ்தோத்திரம் வாந்தி வந்துச்சு. வாந்தி வரவங்களுக்கெல்லாம் இப்போ யாருன்னா ஒருத்தருக்கு வாந்தி வந்துச்சுன்னா, இப்போ இல்லை யாரும் வாந்தி பண்ணாதீங்க, வாந்தி வந்துச்சுன்னா அங்கே சுற்றிலும் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்களுக்கும் கொம்பிட்ட வாந்தி வர மாதிரி. ஏன் சொல்லுங்க? இவங்களுக்கு என்ன வியாதியா? ஹலோ, இவங்களுக்கு என்ன பிரச்சனையா? அவங்க வாந்தி பண்ணதுனால அந்த அட்மாஸ்பியர்னால இவங்களுக்கு அது இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது. இப்போ வாந்திக்கு எவ்வளோ பவர்னா, அபிஷேகத்தில் வாழ்றவங்களுக்கு எவ்வளோ பவர், அனாயிண்டிங்ல எவ்வளோ பவர். கமா, மகிமையில வாழ்றவங்களுக்கு எவ்வளோ. ஓ ஹalleluya. அந்த அபிஷேகத்தில் இருக்கிறவங்களோடு கூட நடக்கணும். அதுதான் அப்பதான் நம்ம கற்றுக்கொள்வோம். உலகத்தார கூட சேர்ந்து கொண்டா அந்த ஸ்டைல தான் போவோம். மகிமையில வாழ்றவங்க கூட சேர்ந்து நில்லுங்களா, நீங்களும் அந்த மகிமையில வாழ்வீங்க. மோசே ஸ்தோத்திரம் பாருங்க, யோசுவா மோசையோட கூட கொஞ்ச நாள் அதே அந்த ரெல்மை கற்றுக்கொண்டார். ஏலிசா ஏலியோடு கூட நடந்தார், அதே மகிமை கற்றுக்கொண்டார். சீசர்கள் இயேசுவோடு கூட நடந்தாங்க, அதே மண்டலத்தை கற்றுக்கொண்டாங்க. இன்றைக்கு யாரா சிலர் இதன் மத்தியில் இருக்கீங்களா? அடுத்த லெவல்ல போன ஆசைப்படுங்க. தேவனோட கூட ஐக்கியம், தேவ மனிதர்களோடு கூட ஐக்கியம் கொண்டீங்கன்னா something is about to happen. Come on, listen. Okay, reference மட்டும் சொல்லிட்டு ஜெபிக்க போறோம். We're going to just want to give you some reference and then I want to pray with you. Gospel. Okay, ரோமர்ல இறங்கலாம். ரோமர் I think 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் இல்ல 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். வாசிங்க. ஓ, இந்த ஃபம்பிளிங் ஜம்பிளிங் எல்லாம் இது சம்டைம்ஸ் ஸ்தோத்திரம் ஆவியில நிரம்பிட்டோம்னா, கம் ஆன். எவ்வளவு பேர் ஃபுல்லா போறீங்க? ஆவியில ஃபுல்லா ஆகணும். எல்லாம் சொல்லுங்க, என்னவா இருக்கு? ஓ ஸ்தோத்திரம். 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். மேலும் பிதாவின் மகிமையினாலே, எல்லாம் சொல்லுங்க, பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல, கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்திற்குள்ளாகும் ஞான ஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். சரி சிம்பிளா சொல்லப்போனா, இப்படி நிறைய தமிழ்ல இப்படி போய் யூட்டன் போட்டு வந்திருக்கு. இங்கிலீஷ் பைபிள் யாருக்கிட்ட அது இருக்குங்களா? தமிழ்ல மறுபடியும் வாசிக்கிறீங்களா? I love it. மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்திற்குள்ளாக்கும் ஞான ஸ்நானத்தினாலே
கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். Okay. நான் வாசிக்கிறேன் இங்கிலீஷ்ல. Okay, 4ஆம் வசனம். Therefore we are buried with him by baptism into death, that like as Christ was raised up from the dead by the glory of the Father, even so we also should walk in newness of life. பிதாவின் மகிமையினால தான் இயேசு உயிர்த்தெழுந்தப்பட்டாராம். It means it is the resurrection glory. இயேசு எப்படி உயிர்த்தெழுந்தாரு? இந்த வசனம். இன்னொரு வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு சொல்லுங்களா? உயிர்த்தெழுந்த வல்லமையினால பரிசுத்த ஆவியினால எழுப்பப்பட்டாராம். அப்ப எது கரெக்ட்? ரெண்டும் கரெக்ட். ஆமாங்களா இல்லையா? இன்னொரு சிம்பிளான உங்களுக்கு அர்த்தத்தில் சொல்ல போனா, பழைய ஏற்பாடுல வெளிப்பட்ட மகிமை எல்லாம் கொல்லுகிற ஊழியமா? ஐயோ, ஆமாங்களா? ஓகே, ரெண்டு கொழுந்து ஸ்தோத்திரம். அப்படி யாருமே கண்டுக்க மாட்டாங்க. இவர் சொல்லி சர்ப்ப சந்ததி. அல்லேலூயா. அவர் பாருங்களா, ட்ரெஸ்ஸிங் கூட பார்த்தீங்கன்னா இவரெல்லாம் ஊழிக்காரங்களா அப்படின்வீங்க. ஒட்டகத்தோல் சாப்பிட்றது பார்த்தீங்கன்னா ஐயோ. சரி உங்களுக்கு நல்லா தெரியும், ஏன்னா சாப்பிட்ற மேட்டரில் கரெக்டாக கண்டுபிடிச்சிருக்கு. சரி, கவனத்தோட கேளுங்க. எப்படிப்பட்ட ஊழியம்? பழைய ஏற்பாடுல பார்த்தா கொல்லுகிற ஊழியமா? எல்லாம் சொல்லுங்க, கொல்லுகிற ஊழியம். யாரு? மோசே மகிமையில வாழ்ந்தார். அவருக்கு டியூப் லைட்டே தேவையில்லை. மலை மேலிருந்து இறங்கி வந்தா முகமே பிரகாசித்ததான். எல்லாருமே முகத்தை மூடிக்கொண்டார்கள். காரணம், அந்த மகிமை அவ்வளவா பிரகாசித்தது. இன்றைக்கு ஸ்தோத்திரம், அந்த மகிமை பழைய ஏற்பாடுல அந்த கர்த்தனுக்கு பின்னாடி வெளிப்பட்ட மகிமை. நிறைய பேர் மகிமை கொல்லுகிற ஊழியத்தை மகிமை என்று அழைத்தால் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு பரிசுத்தாவினால. ஓ காட், கம் ஆன் somebody read. ஒளிந்து போகிற மகிமையுடைய அந்த ஊழியம் அப்படிப்பட்ட மகிமையுள்ளதாய் இருந்தால், அவ்வளோ மகிமையா இருந்தால், ஆவிக்குரிய ஊழியம் எல்லாம் சொல்லுங்க. ஆவிக்குரிய ஊழியம். அதுதான் அப்பே ஸ்டார்டிங்ல சொல்லிட்டேன், ஆவியில ஃபுல்லா டைட்டா இருக்கணும்னு. கமான், யாரும் பேச மாட்டேங்க. ஆவிலே ஃபுல்லா இருக்கணும். நல்லா சொல்லுங்க, ஆவில ஃபுல்லா இருக்கணும். இனிமே அப்படிதான் இருக்கணும். எல்லாரும் யோசிப்பாங்க, என்னடா இவன் மென்டல் ஆயிட்டானா, குடிச்சிருக்கிறானா, எப்ப பார்த்தாலும் ஷாராபா சாலாபா அன்னி பாஷையில. ஹலோ, சிலருக்கெல்லாம் நான் பார்த்துருக்கிற ரோட்ல கிரிக்கெட் பைத்தியம். இப்படி ரோட்ல போகும்போது உருட்டுவாங்க, பாலே இருக்காது. சிலருக்கெல்லாம் வேற பேட்டிங் பைத்தியம், இப்படிதான் அடிச்சுட்டே இருப்பாங்க. ஆனா சிலருக்கு நமக்கு அந்நிய பாஷை பைத்தியம். கரங்கள் உயர்த்தி ஸ்தோத்திரம் ஷாபா ராகா தாராபா. அவங்க யோசிக்கணும், இவன் எந்த உலகம்? நான் இந்த உலகத்தான அல்ல, எனக்கு மேல ஒரு கனெக்ஷன் இருக்கு. அந்த மகிமையோட நான் கனெக்ட் ஆகிறேன். கமான், எவ்வளவு பேர் சொல்றீங்க? நான் ஃபுல் ஆயிட்டாவே என் மைண்ட், என் வாய் எல்லாம் வித்தியாசமா பேசும். எவ்வளவு பேர் ரெடியா இருக்கீங்க? If you move in glory, you are another person. You are a changed person. You are a different kind of a person, and the world will not understand what you are going through and where you are if you can walk in the glory. Come on. இன்னைக்கு மகிமையில நீங்க வாழ தொடங்கும் போது உங்க சூழ்நிலை, உங்க லெவல், உங்க பேச்சு, உங்க நடத்தை, சிந்தனை, யோசனை எல்லாமே மாறும். எல்லாம் சொல்லுங்க, எல்லாமே மாறும். கொல்லுகிற மகிமை ஊழியம் அவ்வளோ இருந்தா, ஆவிக்குரிய ஊழியம் எல்லாம் சொல்லுங்க. ஆவிக்குரிய ஊழியம் அதிக மகிமை உள்ளதா இருக்கும். எவ்வளோ அதிக மகிமை உள்ளதா இருக்கும். அப்ப எவ்வளவு பேர் ரெடியா இருக்கீங்க மகிமை ஊழியம் செய்ய? நானும் சிறிய வயதுல ஊழியம் ஓட்டுறேன். எங்கேருந்து மைக்கு சவுண்டு கொடுக்குற அந்த தேங்க்யூ பிரதர், காட் பிளஸ் யூ, தேங்க்யூ, நல்லா சவுண்ட் வச்சிருக்கீங்க, இன்னும் கொஞ்சம் கூட கொடுப்பீங்க. நான் எனக்கு சரி இல்லை, சரி நான் முடிக்க போறேன். அல்லேலூயா. அங்க இருக்கு இல்லைங்களா, தெரிஞ்ச விதத்துல கொஞ்சம் கூட ட்ரம் அடிப்பேன். எங்கெல்லாம் என்னெல்லாம் பண்ண முடியுமோ சேர் போடுவேன், மைக் பண்ணுவேன், எல்லாம் செட் பண்ணுவேன். ஊழியம். ஆனா ஸ்தோத்திரம், உண்மையா எப்போ தேவ சமூகத்தில் உட்கார்ந்து நான் ஸ்தோத்திரம் மகிமையின் ஊழியத்தை கற்றுக்கொண்டானோ, யாரும் பேச மாட்டேங்கிறீங்களே, ஆவியில நீங்க நடக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, பரிசுத்தாவில நிரம்பி நீங்க நடக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, கஷ்டமானது கடினமானதுமே எதுவுமே இருக்காது. Come on, I request you to raise to your feet. எல்லாரும் தயவு செய்து தெய்வ சமூகத்தில் எழுந்து நிற்போம். மறுரூபமாக்கிடு மகிமையின் மேகமே. I just want that keys. Yeah, thank you. எல்லாரும் கவனிங்க ஒரு நிமிஷம். பைபிள் எல்லாம் பேக்ல கீழே வச்சுருங்க ப்ளீஸ். முடிந்த தேவ பிள்ளைகள் எல்லாம் உங்க இடத்தை விட்டு மகிமையில வாழணும்னு ஆசைப்படுறவங்க உங்க சேரெல்லாம் விட்டு முன்னாடி ஓடிவாங்க. கம். Just want to pray for you. I want to pray for you. நான் முக்கியமான ஒரு காரியத்தை உங்கள் மத்தியில் நான் பேச போறேன்.
சீக்கிரமா வாங்க. எனக்கு நேரம் குறைந்த நேரமா இருக்கிறபடினால் நான் இன்ட்ரடக்ஷன்ல இருக்கிறேன். I have not gone deeper. இந்த மகிமையில வேற என்னெல்லாம் நடக்கும்னு நிறைய காரியங்கள் எழுதப்பட்டிருக்கு. நடந்து வரும்போதே ஸ்தோத்திரம். I'm just going to sing this song. மகிமையின் மேகமே அப்பா மறுரூபமாக்கிடு மகிமையின் மேகமே முக சாயலா அப்பா மாற்றும் தெய்வம். கொஞ்சம் கூட அவங்களுக்கு இடம் உண்டாக்கிட்டாங்க. முன்னாடி வரணும்னு ஆசைப்படுறீங்களா? Fill those places. Come. சாயலா இயேசுவே மாற்றும் தெய்வம். இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உனக்காக துடிக்கணுமே அப்பா. மகிமையில நடக்க பேச்செல்லாம் நேசரே உம்மை பற்றி தானே ஐயா. ஓ இரவெல்லாம் சொல்லுங்க. பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்கணுமே இயேசுவே நேசரே உம்மை பற்றி தானே. ஒரு நிமிடம் கவனத்தோட கேளுங்க. இயேசு கர்த்தரா இருக்கிற இயேசுவை பிதாவா இருக்கிற தேவன் மகிமையினால உயர்த்தேன். He was resurrected by the glory of the Father. அந்த பெற்ற மகிமை கொல்லுகிற ஊழியம் பழைய ஏற்பாடுல, ஆனா உயிர்ப்பிக்கிற மகிமையின் ஊழியம் பரிசுத்தனுடைய ஊழியம். இயேசுவை உயிரோட எழுப்பின அந்த பரிசுத்தனுடைய அதே வேதத்தெல்லாம் பார்க்கிறோம். டைல்யூட்டட் பரிசுத்தனை கொடுக்கலையா? இந்த பாலெல்லாம் கொஞ்சம் டீ எல்லாம் ஸ்ட்ராங் ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றுவாங்க, பால் ஊற்றுவாங்க. அப்படி இல்லை. எந்த ஆவி இயேசு சுவாமியை உயர்த்த எழுந்த பண்ணினதோ அதே ஆவியினால, கொஞ்சம் கூட மாற்றம் இல்லாத அதே ஆவியினால அவர் நம்மை நிரப்பி இருக்கிறார். Come on somebody. இன்றைக்கு வாய் திறந்து கரங்களை தட்டி துதி ஆண்டவரே, அதே ஆவி, அதே பரிசுத்தமான ஆவி. Come on. எந்த வல்லமை, எந்த மந்திரமோ, எந்த இருளோ தடை பண்ணாது. அதே ஆவி, அதே பரிசுத்த ஆவியினால அவர் நிரப்பி இருக்கிறார், அவர் கொடுத்திருக்கிறார், அவர் தந்திருக்கிறார். It's not a diluted Holy Ghost. It is the same Holy Ghost. Hey, Sharayando. Come on. Pray, 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 pray. Pray, pray, pray. Sharavaha. Hey, hallelujah. Sharakolarayande. Come on, pray, 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 pray. எல்லாரும் வாய் திறந்து. Yes. Yes. Yes, Holy Ghost. மகிமை ஆவியை அப்பா ஊற்றுங்க. மகிமை ஊழியத்தை தாங்காதவரே. மகிமை, எஸ் மகிமை. பிதாவின் மகிமையால் இயேசு எழுப்பினது போலவே இவருடைய சூழ்நிலையிலிருந்து எழுப்பு. அந்த மகிமையில நடக்க உதவி செய்யுங்க. அந்த மகிமையில வாழ உதவி செய்யுங்க. Come on. Somebody pray. Somebody pray. Somebody pray. அந்த மகிமையில நான் வாழ. அந்த மகிமையில வாழ. அந்த மகிமையில நடக்க. Oh, Sharahade. I can feel your anointing. Come on. அவருடைய மகிமை பிரசன்னம், அவருடைய அபிஷேகம், அவருடைய மேகம் இந்த ஹாலுக்குள்ள இருக்கு. Somebody tap into that glory. Somebody tap into that glory. Somebody. Hey, Sharahale. Somebody come on. Tap into that glory. மகிமை மேகம், மகிமை மேகம், மகிமை மேகம் ஆலயத்தில் இருக்கு.
திறந்து ஜெபிங்க. இது பெற்றுக்கொள்கிற நேரம், இது பெற்றுக்கொள்கிற நேரம், இது பெற்றுக்கொள்கிற நேரம். It's a time to receive. It's a time for you to receive. Come on, somebody open up your mouth. Somebody pray. Somebody tap into the glory cloud. Woo! Sharabahase. Hey! மகிமை இறங்குகிறது. வாலிப பிள்ளைகள் மேல் மகிமை, முதியோர்கள் மேல் வல்லமை, மகிமை, வயதானவர்கள் மேல் மகிமை. Come on, மகிமை. The glory cloud is here in the house. Hey! Oh, Sharaliande. Come on, receive it, receive it, receive it. பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. மகிமைக்கு கீழே வாழக்கூடாது. ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் மகிமைக்கு கீழே வாழக்கூடாது. அக்கினி இல்லாம வாழக்கூடாது. கர்த்தருடைய மகிமை இல்லாமல். Take it, take it, take it. Hey, shoroloroho, elaradiande, larashoroloriande. மகிமைக்கு கீழே வாழக்கூடாது. மகிமையிலே வாழணும். உயர்ந்த மகிமையிலே. You need to walk. Every child of God needs to walk in the glory, and they have to live in the glory. The resurrection glory. Resurrection glory. In the resurrection glory, there is wealth and wisdom. There is life and creative miracles. We attend the வல்லமையிலே, வல்லமையிலே ஐஸ்வர்யம், ஞானம். Yes, மகிமை, ஜீவன், உயர்வு, இயற்கைக்கு அப்பாற்பட்ட பெரிய மகத்துவமான காரியங்கள். Somebody pray. The anointing is here. The glory is here. மகிமை, வல்லமை, அக்கினி. Yes, இது மத்தியில் உண்டு. பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. Hey, hallelujah. Holy Ghost. பிதாவானவரே, பிதாவே, அப்பா இறங்குங்க. உமது மகிமை தான உமது பிள்ளை மகனை எழுப்பினீங்க. இங்க இருக்கிற ஓரோட்டரை எழுப்புங்க. அந்த மகிமையில நாங்க வாழணும். அந்த மகிமையில நாங்க நடக்கணும். அந்த மகிமை உலகத்திற்கு நாங்க காண்பிக்கணும். Let your glory manifest. Come on, receive, 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 receive. பெற்றுக்கொள்ளுங்க. Hallelujah, 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 hallelujah. Hey! Oh, come on, the glory cloud is here. மகிமை மேகம், மகிமை மேகம், மகிமை மேகம் ஆலயத்துக்குள்ள இருக்கு, சபைக்குள்ள இருக்கு. எங்கேயோ ஆண்டவர் யாரையோ தொடுகிறார், யாரையோ தடுக்கிறார், நடப்புகிறார். மகிமை பிரசன்னத்தினால். Come on, somebody, be filled with the Holy Ghost. அந்த மகிமை பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுங்க. உயர்த்தேண்ட வல்லமை. Oh, come on, take it, take it. சிலடி ஊழியம் மாறுகிறது, சிலடி ஊழியம், ஊழியம். சிலடி தரித்திரம் விட்டு போகிறது, ஊழியம் மாறுகிறது. Oh, yes, come on, pray, 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 pray. விடாதீங்க, யாக்கோபு போல விடாதீங்க. என்ன ஆசீர்வதிக்கிற வரையில, என்ன மகிமை பிரசன்னத்தினால் நடப்புகிற வரையில, I'm going nowhere. உம்மை விட்டு நான் போக மாட்டேன்ப்பா. Hey, come on, pray, 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 pray. Hey, மகிமை மேகம் ஓரத்தை மூடுகிற நான் பார்க்கிறேன். It's covering everyone. Come on, tap into that glory cloud. அந்த மகிமை மேகத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. ஊழியம் மாறுகிறது, ஊழியம் மாறுகிறது. Hey, ஷரடரரரதியாதே, ஏரா சராயாதே. மகிமை ஊழியம் மாறுகிறது. தடை இல்லாத ஒரு வாழ்க்கை, கட்டில்லாத ஒரு வாழ்க்கை, போராட்டம் இல்லாத ஒரு வாழ்க்கை, ஜெயமுள்ள வாழ்க்கை. ஆவியிலே எஸ் வாழும்போது, உயர்த்த வல்லமை பெறும்போது. Holy Ghost, Holy Ghost. வாழ்க்கை மாறு. கொல்லுகிற ஊழியம் அல்ல, உயர்ப்பிக்கிற ஊழியம். உயர்த்தெழுவின் வல்லமை, மகிமையின் வல்லமை. பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. Come on,
Hallelujah. Hallelujah. கரங்களை உயர்த்தி. I can sense the glory. Yes, it's already appeared in this place. I can feel it. I can see it. அடி மகிமையின் மேகம் இந்த ஆலயத்துக்குள்ள இருக்கு. Come on, எல்லாரும் கரங்களை உயர்த்தி அங்கங்க பார்க்காதபடி. Somebody get serious about God. யாராவது ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஆண்டவரே நீ தொடுகிற வரையில என்ன நிரப்புகிற வரையில உம்மை நான் விட மாட்டேன் ஆண்டவரே. என்ன நீங்க நிரப்பிட்டாகணும். அந்த மகிமையில நான் நடந்து தாகணும். மகிமைக்கு கீழே நான் வாழ மாட்டேன்ப்பா. அந்த மகிமை கீழே நான் வாழ மாட்டேன். அக்கினி கீழே எனக்கு பேச்சு இல்ல. I don't want to leave. I don't want to leave this place without your glory. இந்த இடத்தை விட்டு நான் போக மாட்டேன். இந்த மகிமையின் பிரசன்னோடு கூட வருகிற வரையில என்ன நிரப்புகிற வரையில. ஓ எபிரேயர் 1:3 சொல்லுகிறது, கிறிஸ்து இயேசுதான் பிதாவுடைய மகிமை. மகிமையின் come on somebody. அவரே மகிமை. அந்த இயேசு உங்களுக்குள்ள வரும்போது, தனித்து இருந்து ஜெபிக்கும் போது, அவரை நோக்கி பார்க்கும் போது உங்கள் வாழ்க்கை மகிமையா மாறு. உங்கள் வாழ்க்கை மகிமையா மாறு. கரங்களை உயர்த்தி. Somebody tap into that. Come on. I feel the anointing. I feel that glorious presence. அந்த மகிமையான தேவ பிரசன்னம் ஆலயத்தை ஓரத்துல நிரப்பிட்டே இருக்கு. கண்கள் அடைத்து யார் என்ன பெற போறீங்க தெரியல, எவ்வளவு பெற போறீங்க தெரியல. அது உங்க கெபாசிட்டில இருக்கு. எல்லாரும் கரங்களை உயர்த்தி கண்களை மூடி. Oh yes God. மறுரூப மாக்கிடு ஓ மகிமையின் மேகமே மறுரூபமாக்கிடு அப்பா. மகிமையின் மேகம் சிலர் மேல் இறங்கி கொண்டே இருக்கு. அப்பா இதயம் உமக்காக துடிக்குதையா. நினைவெல்லாம் பேச்செல்லாம் நேசரே உம்மை பற்றி தானே. Oh yes God. நினைவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா. நினைவெல்லாம் பேச்செல்லாம் நேசரே உம்மை பற்றி தானே ஐயா. பக்கத்துல இருக்கிறவங்கள கரங்களை பிடிங்க. I feel the anointing, thick anointing. அப்படியே மகிமையின் பிரசன்னத்துடைய அந்த அபிஷேகம் நிறைந்து நின்று கொண்டிருக்கு. அற்புதம் அடையாளம் எல்லாம் சாதாரணமா இருக்கும். அந்த மகிமையில நீங்க நிறைய இருக்கும் போது, அந்த மகிமையின் மேகத்தின் கீழே இருக்கும் போதே எதுவுமே கஷ்டமா தெரியாது. பேசாதீங்க இப்ப ஜெபிக்காதீங்க. just receive. பக்கத்துல இருக்கிற கரங்களை சேர்த்து பிடிங்க. just hold your. நான் 3 என்ன போறேன். I'm going to count 3. 3 சொல்லும் போதே மகிமை உங்களை அடிக்க போகுது. அக்கினி வந்து பதிந்ததா, தலைமையில பதிந்ததா. பதிந்தால் பின்ன அது பிரியாது. மார்க் வந்து பின்ன அது போகாது. அப்படி சிலர் மேல் பதிய போகிறது. Come on everybody. ரெடியா இருக்கிறவங்க ஸ்தோத்திரம் நல்ல ஒரு ஆமென் கேட்கட்டுமா? Here we go. Are you ready to receive? Here we go. 1, 2, 3. Receive it. Lord God, release your glory, God. Come on, பெற்றுக்கொள்ளுங்க. காற்று வீசுகிறது. மகிமையின் காற்று. Yes. Take it. Come on, take it. Receive it now. Take it. Come on. Take it. Come on, take it. Receive. Fire. Come on, receive it.
மகிமையின் உயிர்த்தெழுந்த வல்லமை. Fire! Fire! Receive! பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. அங்கங்க பார்க்காதபடி பெற்றுக்கொள்ளுங்க. Come on. அவர் நிரப்புகிறார். அக்கினி பிரசனம். Take it! Shatara deleke. அக்கினி, அக்கினி, உயிர்த்தெழுந்த வல்லமையின் மகிமையின் பிரசனம். Take it, take it, take it, take it, take it, take it. Our பிரசன்னம் எதிர் மத்தியில் இருக்கு. Come on. Somebody tap into it. Our பிரசன்னம் மகிமையின் பிரசன்னம் எதிர் மத்தியில் இருக்கு. எல்லாரும் கண்களை ஸ்தோத்திரம் அடைத்து சொல்லுங்க, ஆண்டவரே பிரசன்னம் இல்லாம இந்த ஹாலை விட்டு நான் போக கூடாது. உன் பிரசன்னம் மகிமை இல்லாம, மகிமையின் பிரசன்னம் இல்லாம இந்த ஹாலை விட்டு நான் போக கூடாது. ஆண்டவரே எல்லாரும் கண்களை அடைத்து come on பெற்றுக்கொள்ளுங்க. அப்பா வீட்டுல இறங்கிட்டாரு. அப்பா இந்த இடத்துல இறங்கிட்டாரு. அப்பா மகிமையோட சாலயத்துல இறங்கி இருக்கிறாரு. சொல்லுங்க, அப்பா, அப்பா, அப்பா. சொல்லுங்க, அப்பா, I don't want to leave. I don't want to leave this place, God. சொல்லுங்க, அப்பா, மன மகிமை பிரசன்னம். சொல்லுங்க, ஆண்டவரே, அப்பா, மறுரூபமாக்கப்படுகிற மலை மேல ஏறணும். அப்பா, 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 மறுரூபமாக்கப்படுகிற மலையில ஏறப்பா. அப்பா, அப்பா அங்க இருக்கிறாரு. கேளுங்க, ஆண்டவரே ஒரு மகிமை இல்லாம நான் வாழக்கூடாது. ஒரு மகிமை இல்லாம நான் வாழக்கூடாது. ஆண்டவரே ஒரு மகிமை விட்டு பிரசனம் அதுக்குள்ள நான் நடக்கணும். அப்பா கேளுங்க, அவருக்கு இருக்கிறார், அவருக்கு இருக்கிறார். கேளுங்க, சாலமன் ஆலயத்தை நிரப்பினவர். ஓ எஸ், ஹல்லேலூயா. தாவீதை மாற்றினவர். மோசே பார்த்து பேசினவர். எலியாவை எஸ், ஹல்லேலூயா, மாற்றினவர். இங்க அவர் இருக்கிறார், இங்க அவர் இருக்கிறார். கமா, கேளுங்க, 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 கேளுங்க. அப்பா என் வாழ்க்கையில் ஏதாவது ஒண்ணு தேவை இருந்தாப்பா, அது மகிமை பிரசன்னமா இருக்கணும். அது தவிர எனக்கு வேற எதுவும் வேணாம் ஆண்டவரே. அந்த மகிமை பிரசன்னம் அல்லாமல் எனக்கு வேற எதுவும் வேணக்கமா. கேளுங்க, அவர்கிட்ட கேளுங்க, அடம்பிடுங்க, கேளுங்க. அப்பா, somebody get ready, get serious about God. அப்பா இருப்பங்க டாடி. கரங்களை உயர்த்தி Holy Spirit, rain down, God. Rain down. Holy Spirit, rain down. Magiman Mega. Magiman Mega. Come. Holy Spirit, rain down. Rain down. Rain down. Magiman Kakila Varakura. Magimele Nadakano. யோசுவா விட்டு போலையா? மோசே போயிட்டாரானோ? யோசுவா விட்டு போல. மகிமையின் பிரசனத்தை விட்டு போல. மோசே போயிட்டாரானா? யோசுவா போல. இன்னைக்கு ஒரு பேர் சொல்ல முடியும், மீட்டிங் முடிச்சு நிறைய பேர் போலாம். ஆண்டவரே உமது மகிமையின் பிரசனத்தை இந்த இடத்தை விட்டு நான் போக கூடாது. எனக்கு அங்கே நான் பங்கணும், அங்கே நான் வாழணும், அங்கே நான் வாழப்பா. Come on, somebody get ready. Get serious about God. சொல்லுங்க, ஆண்டவரே வாழ்க்கையில் ஏதாவது ஒன்று இருந்தா, நான் அறியப்படணும்னு இருந்தா, பெரிய பணக்காரனோ பெரிய ஞானியோ பெரிய உயர்ந்த மனுஷன் என்றாலப்பா, அவன் மகிமையின் பிரசனத்தை சுமக்கிற மனுஷன் என்று நான் அறியப்படணும். அவன் தேவ மனுஷன், தேவனோடு கூட நடக்கிறவன் என்று அறியப்படணும். கேளுங்கப்பா, உன் பிரசனத்துல நான் வாழணும், உன் மகிமையில நான் தங்கி இருக்கணும். அப்பா தேவனே
ராஜனே உம்மோடு இணைந்திட என் உள்ளம் எல்லாவற்றையும் மறந்து அப்பா கிட்ட கேளுங்க. அவர் மகிமையின் பிரசனம் எங்க இருக்கு? உம்மோடு இணைந்திட அடி எல்லாத்தையும் மறந்து கேளுங்க. பிரசனம் எங்க இருக்கு? ஏங்குதையா உம்மோடு இணைந்திட. இந்த அட்மாஸ்பியரை டிஸ்டர்ப் பண்ணாம எனக்கு வேணும், அந்த மகிமையில வாழணும். யோவான் பார்த்தது போல நான் உங்களை பார்க்கணும். மறுரூபமாக்கிடு. கேட்க முடியுமா? மகிமையின் மேகமே மறுரூபமாக்கிடு. கரங்களை உயர்த்தி ஜபத்தோட அந்தரிக்ஷம் மாறாத உம்மை போல நான் மாறணும். மது மகிமையின் பிரசன்னம் என் முகத்தில் பிரகாசிக்கணும். மூன்றாவது செஞ்சுரியில அகஸ்டின் கோமேஸ், அகஸ்டின் என்று சொல்லப்படுகிற ஒரு பெரிய தெய்வ மனுஷன் இருந்தார். பாவத்தை விட்டு தேவனோடு கூட நடந்தாரா. சரித்திரம் சொல்லுகிறது, தேவனோடு கூட நடக்க நடக்க அவர் முகம் பிரகாசிக்க ஆரம்பித்ததா. அவர் முகத்தை பார்த்த உடனே பாவிகள் கதற ஆரம்பித்தாங்களா, ஆண்டவரே நாங்கள் பாவிகள் என்று மனம் திரும்பினாங்க. மகிமையின் ஊழியம் அது உயிர்ப்பிக்கிற ஊழியம், ஆவியின் ஊழியம் அது ஜீவன் தருகிற ஊழியம். அந்த மகிமையின் ஊழியத்தை பெறணும்னு ஆசைப்படுகிறாங்க. ஒரு நிமிடம் கூட முன்னாடி ஒரு ஸ்டெப் முன்னாடி எடுத்துவாங்க. நம்ம நிறுத்த போகிறோம் சீக்கிரமா. ஒரு ஸ்டெப் கூட முன்னாடி எடுத்து, ஆண்டவரே மகிமைக்கு கீழே எனக்கு எதுவுமே வேணாம். Close your eyes, close your eyes, close your eyes, close your eyes. எல்லாரும் கண்கள் அடைத்து அப்பா மகிமைக்கு கீழே எனக்கு எதுவுமே வேணாம். தெய்வ பிரசன்னம் எல்லாமே என் வாழ்க்கையில் எதுவுமே வேணாம். பணம் இல்லைன்னு கூட பரவாயில்ல, நான் வாழலாம். உயர்வு ஸ்டேஜ் மதிப்பு இல்லைங்கிறது கூட பரவாயில்ல, வாழலாம். ஆனால் தெய்வ பிரசன்ன மகிமையோடு அது இல்லாவிட்டால் வாழ முடியாது. கரங்களை மூடி கடைசியா கரங்களை உயர்த்தி கரங்களை உயர்த்தி கேளுங்கப்பா. மகிமையின் அபிஷேகத்தின் பிரசன்னம். Just want a pin drop silence. நீங்களும் ஆண்டவரும், திலீப் பிரதர் எதுவும் கொடுக்க முடியாது. நீங்களும் ஆண்டவரும் take it, take it. பெற்றுக்கொள்ளுங்க. நீங்களும் ஆண்டவரும், நீங்களும் ஆண்டவரும். பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. நீங்களும் மகிமையின் பிரசன்னம் இதுக்குள்ள இருக்குது. Take it. நீங்களும் ஆண்டவரும், நீங்களும் ஆண்டவரும், நீங்களும் மகிமையின் பிரசன்னம். உன்னத தேவனே பெற்றுக்கொள்ளுங்க. நீங்களும் ஆண்டவரும், நீங்களும் ஆண்டவரும். Praise you, Jesus. Ummah